டைம். ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமாக இந்த வேத பாட வகுப்புக்கு வர கத்த தந்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். அவைகளிலிருந்து நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். வந்திருக்கிறவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக நம்ம இந்த கிளாஸுக்கு வர ஆண்டவர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். தாவீதுடைய அரசாட்சியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் போன வாரம் தாவீது எப்படி அரசனாக வந்தார் அப்படின்றதை குறித்து நம்ம பார்த்தோம். 8 சாப்டர் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம். அதில் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? சவுலுடைய மரணம். அதுக்கப்புறம் தாவீது அந்த மரணத்துக்காக துக்கப்படுறாரு. செய்தியை கொண்டு வந்தவர் மேலே அவர் கோவம்தான் படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சங்கீதம் அவங்களுக்காக. அதுக்கப்புறம் தாவீது அரசராக இருக்கிறாரு. தாவீது ஒரு கோத்திரத்துக்கு தான் அரசராக இருக்காரு. மிச்சம் எல்லா கோத்திரத்துக்கும் சேர்த்து இஸ்போசேத் அப்படின்ற சவுலுடைய பையன் அரசராக இருக்கிறாரு. இவைகளை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சவுல் குடும்பம் வெர்சஸ் தாவீது அப்படின்ற ஒரு கிளாஷ் நடக்குது, அது பார்த்தோம். அதுக்கப்புறம் சவுலை விட தாவீது அப்பர் ஹேண்டு வராரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் தாவீது செய்த ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம பார்த்தோம். அரசியலோட டிப்ளமேட்டிக்கான சில விஷயங்களை பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? மீகாலை திருப்பி கூப்பிடணும்னு நினைக்கிறாரு. எருசலேம்ல தன்னுடைய சிட்டியை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராரு. கோயில் கட்டணும்னு நினைக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்களை தாவீதுடைய செயல்பாடுகள் நம்ம பார்க்குறோம். இது ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் மொத்தம் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த முதல் பார்ட்டில் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, எது அவருக்கு வேணுன்றதோ அவர் எடுத்துக்கிறார். அவர் பண்ணது எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமாகவும் இருக்குது. ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்கிறாரு. ஒரு விஷயம் நீங்கள் சொல்லலை யாரும், படுகொலைகளும் நடக்குது, அரசியல் படுகொலைகள் நடக்குது. அவருடைய டைரக்ட் இன்வால்மெண்ட் அதில் இல்லை. ஆனால் அந்த படுகொலைகள் எல்லாமே அவருக்கு சாதகமாக இருக்குது. அவருக்கு அதில் நிறையா அவருக்கு கெயின் அவருக்கு இருக்குது. அப்னேரு, ஆசகேலு, இஸ்போசேத்து, இந்த மர்டர்ஸ்லாம் அவருக்கு ஒரு வகையில் ஒரு கெயின், ஒரு அரசியல் லாபமாக அமையுது. ரைட். அதுக்கப்புறம் பாசிட்டிவான சைடில் பார்க்கும்போது அவர் எதனால ஆண்டவருடைய சித்தம் என்னன்றதை செய்யணும் அப்படின்றதில் அவர் குறிப்பாக இருக்கார். ஆண்டவருக்கான காரியங்கள், கர்த்தருக்கான காரியங்களுக்கு அவர் நிறையா இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறாரு. அது சவுல்கிட்ட இல்லை. அதாவது தியோக்ரட்டிக் அப்படியே கொண்டு போகிறார். ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இல்லாமல் இறை அரசுனா ஜீசஸ் சொன்ன இறை அரசு இல்லை. ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது, இது எப்படின்னா கடவுளை வச்சு போகிற ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அவர் கொண்டு போகிறார். ரைட். வேற என்ன பார்த்தோம்? அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த ஒரு பொற்காலம். கரெக்டு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொற்காலம். அதை தான் நம்ம அன்றைக்கி பேரே கொடுத்தோம். இது பொற்காலம் அப்படின்னு கொடுத்தோம். ரைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இன்றைக்கி நான் எழுதியிருக்கிறது கிரைசிஸ்ன்னு எழுதியிருக்கிறேன். நம்ம அதுக்கு தமிழில் என்ன சொல்லலாம்? சச்சரவு சொல்லலாமா? கிரைசிஸ், நெருக்கடிகளா? சரி, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நெருக்கடிகள். அது பேசுகிற மொழி, ஒரு எழுதுகிற மொழியில் அதுதான். நெருக்கடிகளே போட்டுக்கலாமா?
அது ஒரு கஷ்டம்தான், நமக்கு பேசும்போது வந்துடுது, பட் நமக்கு அந்த ஒரு ஒரு எழுத்து மூலமாக போடும்போது கரெக்ட். ஸோ ஒரு நெருக்கடிகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி டேவிட் ஹேண்டில் பண்ணார். பொதுவாக இந்த நெருக்கடிகளை பற்றி நம்ம நிறையா பேச மாட்டோம். பட் கிரைசிஸ் அப்படின்றது வந்து பார்ட் ஆஃப் லைஃப். கிரைசிஸ் வந்து பார்ட் ஆஃப் லைஃப். கிரைசிஸே இல்லை அப்படி சொல்லி யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. கிரைசிஸை மறந்து நம்ம வந்து பேசணும்னாலும் அது வந்து சும்மா பேசுன மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் வந்து இந்த இந்த கிரெடிட்லாம் யாருக்கு கொடுக்குறோன்னு நினைக்கிறேன்னா, இந்த சாமுவேல் புக்கை எழுதினார் பாருங்க, அவர் யாருன்னு தெரில, நமக்கு தெரில. சாமுவேல் இது வந்து எப்படி சொல்கிறாங்க, இதை பற்றி நான் பேசாமல் விட்டுட்டேன், அது நீ சொல்லணும்னு நினச்சேன். யார் எழுதியிருப்பா சாமுவேல் புக்கு? புக் ஆஃப் சாமுவேல் இருக்கு இல்லையா, சாமுவேலின் புஸ்தகத்தை யார் எழுதியிருப்பா? அது கண்டிப்பாக நாளாகமம். ஏன்னா அதுக்கு பேரே வந்து நாளாகமம்னு இருக்குது. டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் சொல்கிறதுக்கு அதுக்கு செட் ஆயிரும். பட் சாமுவேல் எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சாமுவேல்ன்றது புஸ்தகத்துடைய பேர் தான், நம்ம ப்ராஃபட்டுடைய பேர் கிடையாது. ஆனால் ப்ராஃபட் சாமுவேலுடைய வரலாறுலேருந்து இது ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒருவேளை சாமுவேல்னு பேர் கொடுத்தாங்களா அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சாமுவேலுடைய சீடர்கள் இருக்காங்கல்ல, அந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டம், ஸ்கூல் கூட்டம், அவங்க வந்து நாடோடிகள், ஊர் ஊராக போகிறாங்க, அவங்க பண்ணியிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நாத்தான், இப்போ பார்க்க போகிறோம், நாத்தான் வந்து எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனிவே யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து உண்மையிலே வந்து இந்த ஒரு தைரியமாக வந்து கிரைசிஸை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க, பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நாளாகமத்தில் நீங்கள் போய் படிக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிறதுல 25% கூட எங்கே இருக்காது, நாளாகமத்தில் இருக்காது. அவங்க எல்லாமே தாவீதுடைய சக்ஸஸ் விக்டரியை தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அது ஆப்வியஸான ஒரு விஷயம் தான், அவங்களால தாவீதை தாண்டி எதிர்த்து பண்ண முடியாது. இப்போ லக்கிலி நமக்கு சாமுவேல் வந்து இருக்குது.
போட்டாம தான் அது எடுத்துகிட்டு வந்திருக்கணும். சரி, அப்போ அந்த ஆத்தருடைய கரேஜை வந்து நாம் பாராட்டணும். அப்போ இந்த புக்கை நீங்கள் படிக்கும்போது அதனால தான் சாமுவேல் வந்து ஒரு வரலாற்று புஸ்தகமாக கருதப்படவில்லை. நாளாகமும் ஹிஸ்டாரிக்கல் புக், பட் சாமுவேல் வந்து ஒரு ப்ராஃபட்டிக் புக், ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ இங்கே தாவீதுடைய அரசாங்கத்தில் இருந்த கிரைசிஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய கிரைசிஸ் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்டர் 8க்கு போயிடலாம். சாப்டர் 8 வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சாமுவேல், ஆத்தர் ஆஃப் சாமுவேல், இந்த தாவீதுடைய சக்ஸஸ் உடைய அளவை வந்து ஷார்ட்டாக பேசுகிறார். ஒரே சாப்டரில் 18 வசனத்தில் தாவீதுடைய ஒரு பெரிய சக்ஸஸை முடிச்சிட்டாரு. என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் 8 முதல் வசனம் பாருங்க. பிலிஸ்டைன்ஸை ஜெயிச்சிட்டாரு. செகண்டு மோவாபைட்ஸை ஜெயிச்சிட்டாரு. ஒரு வசனத்தில் ஒரு விக்டரிஸ். பொதுவாக ராஜாக்கள் என்ன விருப்பப்படுவாங்க, இதைத்தான் ஹைலைட் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் கிரானிக்கல்ஸ்க்கு போனீங்கன்னா இது ஹைலைட்டாக இருக்கும். அந்த வார் எப்படி சண்டை போட்டார், எப்படி டேவிட் வந்து தன்னுடைய பவர் காட்டினார். பட் இங்கே அது இல்லை. சின்ன ஷார்ட்டா. அடுத்து பாருங்க, தாவீதுக்கு வந்து பாருங்க மிலிட்டரி எல்லாம் பிடிச்சிக்கிட்டார். வேர்ஸ் நம்பர் 4 பாருங்க. குதிரைப்படை, காலாட்படை, சேரியட்ஸு பிடிச்சிக்கிட்டார். இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இதில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இராணுவத்தில் மெர்சினரிஸ்ன்னு சொல்லுவாங்க. மெர்சினரிஸ்னா கூலிப்படைகள் சொன்னால் காசு கொடுத்தா அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான, அதாவது வருமானம். அவங்க ஆர்மி, அந்த காலத்தில் பாதி ஆர்மி அப்படி தான். இப்போது நீங்கள் பைபிளில் சில இடத்துல நீங்கள் படிப்பீங்க, அவங்க ஆள் திரட்டினார்கள், லக்கம் பார்த்தார்கள், தொகை பார்த்தார்கள். எல்லாம் என்ன அர்த்தம்னா, காசு இருந்தால் அவங்க ஆர்மிக்கு பீப்புள் என்ன பண்ண முடியும், கூப்பிட முடியும். அதுதான் இங்கே டேவிடுக்கு அது மாதிரி ஆள் வந்துட்டாங்க. அடுத்தது சிரியன்ஸ், அரமேயன்ஸை தாவீது வெற்றி பெறாரு. அடுத்தது பாருங்க, அங்கே தாவீதுடைய ஃபுல்லாக விக்டரி பற்றி தான் பேசுகிறாங்க. அப்புறம் தாவீதுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடைக்கிறார். அவர் பேர் என்னது, ஈராம். இவரை பற்றி நாம் இனி வருங்காலங்களையும் படிப்போம். ஈராம், ஏன்னா ஈராமுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் சாலமோன் இருந்தார். ஆனால் ஈராமுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சில பேர் கிரிட்டிக்கலாக பார்க்குறாங்க. ஈராமுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா? நம்ம கஷ்டமாக இருக்கும்போது சில ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைப்பாங்க, நம்ம நல்லா இருக்கும் போதும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. இதில் எந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும்? அதுதான் கரெக்டா. நம்ம கீழே வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது, சாதாரண நிலைமையில் இருக்கும்போது கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையிலே வந்து அவங்க நம்ம நிலைமையை பார்த்து நம்மகிட்ட என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. கரெக்டாக. நம்ம ஒரு உயரமான இடத்துக்கு போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அவங்கேயும் கிடைப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க தே மே ஹேவ் தேர் ஓன் ஒரு அஜெண்டா, ஒரு மோட்டிவ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈராம் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஃபைட் பண்ண வேணாம் இவங்க கிட்ட, தாவீது கிட்ட. அதுக்கு பதில் ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னராக என்ன பண்ணிடலாம், இருந்தலாம். கடைசியில் என்ன நடக்குதுன்னா, இந்த ஈராமுக்கிட்ட தான் முழு பிஸ்னஸே போயிடுச்சு. இவங்களுக்கு இப்போ விதவிதமாக ப்ராடக்டை சப்ளை பண்ணி ஈவன் கேட்டால் தாவீது தப்பிச்சிட்டாரு. சாலமோனை முழுக்க அவருடைய சாலமோன் பர்ச்சேஸ் என்ன பண்ணுறது, அவ்வளோதான். சாலமோனுடைய ஃபோக்கஸே போச்சு. ஏன்னா ஈராம் உங்களுக்கு என்ன பண்ணுவார், கூட்ஸ், விதவிதமான கூட்ஸை சப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே ஒரு பெரிய ஹார்பர் இருக்குது அவங்க ஊரில். அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, இந்தியாவிலேருந்து பொருட்களெல்லாம் வர வச்சு அந்த விதவிதமான பொருட்களெல்லாம் யாருக்கு கொடுக்குறா, சாலமோனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இது வரைக்கும் நீங்கள் போடாத சட்டை, இது வரைக்கும் நீங்கள் போடாத சென்ட்டு, இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத சாப்பாடு நம்ம பார்க்குறோம். இனிமேல் தான் அதெல்லாம் பார்ப்போம். சாலமோன் எப்படி, ஹவ் வி என்ஜாய்ட் இஸ் லைஃப். இந்த என்ஜாய்மெண்ட்டில் சாலமோன் என்ன மிஸ் பண்ணிட்டாருன்னா, அவர் எதுக்காக அவருடைய கடவுள் கொடுத்தாரோ அந்த காலை என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார். ரைட். ஸோ ஈராமுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வி ஹேவ் டு சி கிரிட்டிக்கலாக தான் நம்ம பார்க்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க, யோராம் என்ன பண்ணுறாரு பாருங்க. அந்த யோராம் தான் அந்த 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 கிங்கு. அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், தட்டுமுட்டு, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு. ஸோ
அடுத்தது ஏதோம் மக்கள் ஈடோமைட்ஸ் அவங்களும் வின் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது அம்மோனைட்ஸு, ஃபிலிஸ்டைன்ஸு எல்லாரும் வின் பண்ணிட்டார். ரைட், முடிச்சாங்க. இது என்ன இதுனா, உதாரணத்துக்கு வந்து டேவிடுடைய கிங்டம் உடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கானான் தேசத்தில் என்னென்ன இடத்த மார்க் பண்ணாங்களோ அந்த இடம் அத்தனையும் கையில் இருந்தது யாருடைய ஆட்சியில் தான்? தாவீதோட ஆட்சியில் தான். அதுக்கப்புறம் சாலமோனோட ஆட்சியில். அதோட முடிஞ்சுது. அதோட இன்னைய டேட் வரைக்கும் அவங்களுடைய மேப்பில் அந்த இடங்கள்லாம் அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு கிங்டமை வந்து தாவீது வச்சுருந்தாரு. ஐப்ராத்து நதிக்கிட்டேயே போய் சண்டை போட்டு வந்துட்டார். வேர்ஸ் 3 பாருங்க. ஐப்ராத்து நதின்றது எங்கே இருக்கும்? நம்ம மெசபடோமியா, ஆபிரகாம் கிளம்பி வந்த இடம். அது வரைக்கும் தாவீதுடைய எக்ஸ்பேன்ஷன் இருந்திருக்குது, பவர் இருந்திருக்குது. அது வரைக்கும் தாவீது போய் சண்டை போட்டிருக்கிறார். அத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிருக்கிறார். ஆமாம், ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ் போய் ட்ராவல் பண்ணி ஃபைட் பண்ணி திருப்பி வந்தக்கூடிய அளவில் தாவீதுக்கிட்ட ஆர்மி, வலிமையான ஆர்மி கட்டமைப்பு இருந்திருக்குது. அங்கே போயிட்டு இங்கே ரிட்டர்ன் வர்றது வரைக்கும் இங்கே சேஃபாக இருக்கணும். ஸோ இங்கேயும் பார்த்துக்கிறதுக்கு ஆள். ஸோ இப்படி தாவீதோட நிர்வாகம் வந்து வெரி ஸ்ட்ராங், வெரி இன்டாக்ட். சவுலால் ஒரு சின்ன பையனையே பிடிக்க முடியல. ரைட், அவ்வளோ வீக் சவுல். தாவீது அப்படி கிடையாது. தாவீது ரொம்ப ஸ்ட்ராங். தாவீதெல்லாம் யாரும் எழுத்து என்ன பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிக்கிறாங்க. ஸோ முதல் கட்டத்தில் தாவீதுடைய ஆட்சி இவ்வளோ திறமையாக இருக்குது. தாவீதுக்கு தோல்வியே கிடையாது. தாவீதை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அன்னைக்கு டேட்டில் தாவீதை தோக்கடிக்கிறதுக்குன்னு ஃபேரோ கூட கிடையாது, ஃபேரோவால் கூட முடியாது. தாவீது ஐப்ராத் நதி அசிரியர்கள் இருக்கிற இடக்கு வரைக்கும் போயிட்டு வந்துட்டார். அவருக்கு சுற்றி முற்றி எங்கேயும் எதிரியே கிடையாது. ரைட், இப்படியே ஸ்டோரி முடிஞ்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்படி முடியல. இதுக்கப்புறம் தான் கிரைசிஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு தாவீது எசெத் அப்படின்ற வார்த்தை எழுதிக்கோங்க. HESED, எசெத். எசெத் அப்படின்னு சொல்கிற எபிரேய வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, நீடிய பொறுமை, இல்லைன்னா அன்பு, இல்லைன்னா கிரேஸ். இவ்வளோ வேணால் எழுதிக்கலாம், அவ்வளோ அர்த்தம். பட் ஹீப்ரு ஒரு லிமிட்டெடு லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ் அளவுக்கு வந்து ஹீப்ருவில் நம்ம வேர்ட்ஸ் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. தமிழ் அளவுக்கு எடுக்க முடியாது. ஒரு வார்த்தை தான், அது ஹீப்ரு வார்த்தை தான், ஹெசெத். அப்போ அந்த ஹெசெத் அப்படின்ற வார்த்தையோடைய பல அர்த்தங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அது உங்கள் மனப்பாடத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தைகளில் எசெத். ரைட், ஓகே. இப்போது இந்த எசெத் அப்படின்ற வார்த்தையிலிருந்து நம்ம இன்னைக்கு லெசன்ஸை படிக்க போகிறோம். ஸோ தாவீது அதாவது யோனத்தானுடைய பையனுக்கு காட்டுனது தான் எசெத். உதாரணமாக இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ரைட், இப்போது ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேவிபோசேத் இருக்கார். மேவிபோசேத்தை வந்து தாவீது தன்னுடைய வீட்டில் சேர்த்துக்கிறார். நம்ம கதையை நம்ம ரொம்ப பார்க்க வேண்டாம், நமக்கு தெரியும். இப்போது நமக்கு கேள்வி என்னென்னா, ஏன் தாவீது மேவிபோசேத்தை சேர்த்து கொள்கிறார்? ஏன் தன்னுடைய தாவீது மேவிபோசேத்து மேலே எசெத் தன்னுடைய அன்பை காட்டுகிறார்? வை, அன்பு இரக்கம்லாம் ஒன்று தான். ஜோ பண்ணதுனால சேர்த்துக்கிறார். அவ்வளோ தூரம் இருக்கிறதுனால மேவிபோசேத்தை சேர்த்துக்கிறார். அது மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு லைஃபாக முன்மாதிரியாக இருக்கணும்னு நினைக்கிறார். வெரி குட். வேற யோனத்தானுடைய நண்பர்ன்றதுனால செய்கிறாரு. இல்லை, ஏன் சேர்த்துக்கிறாருன்றதான் கேள்வி. வாய், அரசியல் நோக்கம் இருக்கா? என்ன அரசியல் நோக்கம் இருக்குது சேர்த்துக்கிறதுல? பார்க்க முடியாது. ஸோ இதில் ஒரு அரசியல் நோக்கமும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஒன்று ஹெசெத்து இருக்குது, அன்பு, கிரேஸ். இன்னொரு பக்கம் ஒரு கால்குலேஷன் இருக்குது, டிப்ளமேட்டிக் கால்குலேஷன். ஆமாம், ஒரு டிப்ளமேட்டிக் கால்குலேஷன் இருக்குது. ஒரே கல்லில் ரெண்டுமாக அப்படி சொல்லுவாங்க. இதில் மூணாவதும் ஒன்று இருக்குது. என்னது? அதே நேரத்தில் அந்த பையனால் வந்து நடக்கவும் முடியாது. அது ஒரு வகையில் யாருக்கு சேஃபாக இருக்கும்?
அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதுவும் இருக்குல்ல, நம்ம அப்படியும் யோசிக்கணும்ல. நம்ம இப்படி பாசிட்டிவாகவும் பார்க்குறோம், இப்படியும் பார்க்கலாம். அந்த 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 மெபிபோசேத் வந்து தாவீதுக்கு என்றைக்குமே எப்பவுமே என்னவா இருக்க முடியாது, ஒரு த்ரெட்டாக இருக்க முடியாது. ரைட், ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெபிபோசேத்துக்கு இப்போது நான் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த உரிமையுமே இல்லை. தாவீது கூப்பிட்டுட்டாருன்னா நீங்கள் வந்து தான் ஆகணும், இல்லை? அவருக்கு அந்த சாய்ஸ்லாம் இல்லை. இது வரத்துக்கு மெபிபோசேத்துக்கு விருப்பம் இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஏன்னா மெபிபோசேத் ஆல்ரெடி தூரமாக எல்லையோரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, செட்டிலாக இருக்கிறார். ஆனால் தாவீது என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, நீ டெய்லியும் என் கூட சாப்பிட்ற மாதிரி கிட்ட வந்து என் அரண்மனையில் என் கூடயே நீ இருந்துரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ லேண்டெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அந்த லேண்டெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அந்த ஷீபா அப்படின்னு சொல்லப்படுற அவங்களோட வேலைக்காரங்க நீ பார்த்துக்கோ, இவர் வந்து என்கிட்ட விட்டுடு மெபிபோசேத்தை அப்படின்னு சொல்கிறாரு. ரைட். ஸோ இதுவும் வந்து ஒரு விதமான இல்லை. நான் இன்னொன்னும் பார்க்குறேன். எருசலேமில் வந்து உடல் ஊனமுற்றவங்க தான் இருந்தாங்க. இவர் தான் அந்த உடல் ஊனமுற்றவங்களெல்லாம் விரட்டி அடித்தார். இப்போது அது ஒரு பழி சொல்லுவாங்கல்ல யாராவது, இங்கே இருந்தவங்களெல்லாம் துரத்திட்டார் பாவம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவரே ஒரு உடல் ஊனமுற்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கூட்டு வர. ஸோ பல கணக்குகள் இங்கே என்ன பண்ணப்படுது, சரி பண்ண. ஆமாம், பல கணக்குகள் இங்கே சரி பண்ணப்படுது. அப்படி தான் நீங்கள் அது வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் சாமுவேல் நமக்கு சொல்லாமல் சொல்லுவார், நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்போது பல கணக்குகள் சரி பண்ணுறார். ஸோ நான் ஹெசேத்துன்னு சொன்ன வார்த்தை இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஹெசேத்து தான், ஆனால் அதுக்குள்ளேயே பல கணக்குகளும் இருக்குது. ஸோ பவர் இருக்குது. ஆனால் தாவீதோடைய சாஃப்ட்னஸ் அண்ட் லவ், பவர் இல்லாமல் இல்லை, வித் பவர். இது எதையுமே நம்ம ஜீசஸோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. கரெக்டு தானே? இது வந்து தாவீது வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஜீசஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜீசஸுடைய அன்புன்றது அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு என்னதான் இருந்தாலும் தாவீது அடுத்த நாள் காலையில் என்னவா இருக்கணும்னு நினைப்பாரு, ராஜாவா இருக்கணும் தான் நினைப்பாரு. அவரால் அதை விட்டுட்டு தன்னுடைய அன்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அது ஜீசஸ் மட்டும்தான். கரெக்டா? தான் தேவனுக்கு சமமாக இருப்பதை அந்த இது ஜீசஸ் மட்டும்தான். ஆனால் டேவிட்டால் அப்படி இருக்க முடியாது. நம்ம டேவிட் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அவர் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங். அவர் கண்டிப்பாக நாளை காலையிலும் நான் ராஜாவாக தான் இருக்கணும்னு நினைப்பாரு. நாளை காலையில் நான் இல்லைனாலும் என் பையன் இருக்கணும்னு நினைப்பாரே தவிர அது பண்ண. பட் அப்படி ஒரு நெருக்கடி இருந்தாலும் ஒரு அன்பை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, மெபிபோசேத்தை காட்டுறாரு. அதில் பின்னாடி கணக்குகள் இருக்குது. இருந்தாலும் மெபிபோசேத்துக்கு மேலே ஒரு அன்பை காட்டுறாரு. அதோடு நம்ம அதை முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே, அதை ஒரு கிரைசிஸ்குள்ளே கொண்டு வர முடியாது. அடுத்தது இனிமே தான் கிரைசிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரைட். ஃபர்ஸ்ட் இப்போ தான் தாவீதுக்கு ஒரு கிரைசிஸ் என்னன்னா, மொதல் கிரைசிஸ் வந்து வெளியிலேருந்து வருது. தாவீது ரொம்ப அன்பாக இருக்காரு, எல்லாரையும் சமாதானமாக போகிறாரு. அம்மோன் புத்திரருடைய ராஜா வந்து ஃபைட்டு முதல்ல இருந்தாலும் பின்னாடி வந்து அம்மோன் புத்திரர் கூட கொஞ்சம் அவர் சமாதானமாக ஆயிட்டாரு. அதாவது நீங்கள் வசனம் 1 பாருங்களேன். 1 இல்லை, ரைட். அம்மோன் புத்திரர் அவங்களுக்கு வந்து எனிமிஸா இல்லை, அதுதான் உண்மை. கரெக்ட். அம்மோன் புத்திரர் அவங்களுக்கு எனிமி லிஸ்ட்ல இல்லை. தாவீது அம்மோன் புத்திரருடைய அந்த ராஜா நாகாஸ் கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, ஆமா, நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல நான் அவருக்கு என்ன பண்ணுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் தயவு மெபிபோசேத்து, ரெண்டாவது தயவு எசேத். அகைன் தயவும் எசேத்தில் தான் வரும். ரெண்டாவது அந்த எசேத்துன்ற வார்த்தை இங்கே வருது. நான் அதை காட்டுவேன்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு அவங்க வந்து இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவீதை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத இங்கே நமக்கு கற்றுக்கலாம். தாவீதை எப்படி பார்க்குறாங்கன்னா, த்ரெட்டாக தான் பார்க்குறாங்க. தாவீது அன்பால் நம்மளை விலைக்கு வாங்கிடுவாரோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தாவீதுடைய அன்பை அவங்க ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க. அதுதான் இங்கே ஒரு இது. அப்போ அவங்க கூட இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அப்பா எப்படியோ இருந்துட்டாரு, நீங்கள் என்ன அப்படிலாம் இருக்க வேண்டாம்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ அவமானப்படுத்தி அவங்க தாவீதுடைய ஆட்களை வந்து அந்த தாடியை வந்து என்ன பண்ணுறாங்க, பாதி சிறைச்சிடுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், வெஸ்ட் ஏஷியன் கான்டெக்ஸ்டில் வந்து பியர்டு அப்படின்றது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து மேல் மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய மரியாதையுடைய வெளிப்பாடு, அவங்களுடைய செல்ஃப்
மரியாதையோடைய வெளிப்பாடு. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போவும் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய கல்ச்சுரல் திங் அது. ரைட். அதே மாதிரி ட்ரெஸ் வந்து வெஸ்ட் ஏஷியன்ஸ் ட்ரெஸ் பார்த்துருப்பீங்க. இதுதான் வெஸ்ட் ஏஷியன் ட்ரெஸ் இல்லையா? ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக தான் போட்டிருப்பாங்க. ஃபுல் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. அங்கி மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ரைட். அதை வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பாதியாக வெட்டிட்டார். ஜஸ்ட் இமேஜின். அப்போ அவங்களுக்கு அது எவ்வளவு, நம்ம ஊரில் அது ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிடுறோம், ஷார்ட்ஸ். ஸோ ஷார்ட்ஸ் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க கல்ச்சரில் அது பெரிய விஷயம். உடனே அவங்க ரொம்ப அவமானப்பட்டாங்க. தாவீது சொல்கிறார், அப்போனா நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் வர வேணாம், உங்களுக்கு தாடி நார்மலாக வளர்கிற வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்துட்டு வாங்க, நீங்கள் வெளியில் இருந்துட்டு வாங்க. இதுக்காக ஒரு சண்டை நடக்குது. நீங்கள் அது அப்போ அது எவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம் பாருங்கள். ஏன்னா அவங்கள அவமானப்படுத்துறது ஒன்று தான், தாவீதை அவமானப்படுத்துறது ஒன்று தான். அந்த உங்களுக்கு நமக்கு தெரியும், மெசஞ்சர்ஸ் அவங்க. ஸோ மெசஞ்சர்ஸை வந்து இப்படி அவமானப்படுத்தக்கூடாது. ஸோ அதுக்காக ஒரு வார் பண்ணுறாரு தாவீது. ஸோ இங்கேயே வந்து தாவீதுடைய அன்பை வந்து அவங்க கெடுத்துட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்து ஊர்லாம் ஆள் கூப்பிட்டு ஒரு பெரிய வார். அந்த வாரில் வந்து பார்த்தீங்கன்னா யோவாப் வந்து என்ன பண்ணுறாருன்னா பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் போடுறாரு. அபிசாய் ஒரு டீமாக பிரிக்கிறாங்க, யோவாப் ஒரு டீமாக பிரிஞ்சு 2 பேரும், தம்பி உனக்கு ஒன்றுனா நான் வருவேன், எனக்கு ஒன்றுனா நீ வருவேன். இங்கே நீங்கள் பாருங்களேன், தாவீதுக்காக யோவாப் எப்படி சண்டை போடுறாரு பார்த்தீங்களா நீங்கள்? இப்படி ஒருத்தங்களாம் இல்லாமல் இருந்திருந்தா நம்ம யாராக இருந்தாலும் எங்கே வேணால் போகலாம் லைஃப்பில். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யோவாப் மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்கிறாங்கன்னா சாதாரண ஆள் கூட என்னவா மாறுவாங்க. இனிமே நீங்கள் யோவாபத்தை பார்க்க போகிறீங்க, எப்படிலாம் அவர் தாவீதுக்கு எப்படி கை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். அப்போ இங்கே பாருங்கள், அவர் வந்து எங்கேயுமே வந்து தாவீதுக்கு ஒரு இடத்துல கூட அவர் என்ன துரோகம் பண்ணணும்னு என்ன பண்ணலை, நினைக்கல. ரைட். அப்போது அவர் அங்கே வார் நடக்குது. வாரில் வந்து வின்னுக்கு அப்புறம் வின் ஆகும்போது அதுவும் பாருங்க, எப்படி பாருங்க, எப்படி இந்த பெரிய இந்த கேம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லலாம் இந்த பெரிய பிளேயர் இருக்கார், அவர் கடைசி 99 ரனில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட்டில் இந்த சின்ன பிளேயர் வந்தார்னா ஒரு சிங்கிள் விளையாடிட்டு அவரை செஞ்சுரி அடிங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அடிங்க சார் அப்படி சொல்லுவாங்க. அதை மாதிரி வின் பண்ண போகும்போது யாரை கூப்பிடுறாங்க, சண்டை போட்டது யோவாபும் அபிசாயும். வின் முடியறப்போ, வின் கிடைக்கிறப்போ யாரை கூப்பிடுறாங்க, தாவீதை கூப்பிடுவோம். தாவீது வீட்டில் ரெடியாக இருப்பார். கரெக்டாக அங்கே ஈவெண்ட் அங்கே பாருங்கள், நீங்கள் ஈவெண்ட்டு கூப்பிடுவாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க, தாவீது முன்னமே சண்டைக்கு கூப்பிட்டு போயிடலாம், அது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. முன்னமே சண்டைக்கு கூட்டிகிட்டு போயிட்டா ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா நீங்கள் வீட்டில் இருங்க, வின் நாங்கள் ஆள் அனுப்புவோம். ஒரு ஆள் அவங்க வச்சுருப்பாங்க, ரன் ஓடி வருவாங்க, ரன்னிங்கில் ஓடி வருவாங்க. ஓடி வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, தகவல் வந்து சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் மக்களை கூட்டிகிட்டு நீங்கள் வந்துடுங்க. அப்போ இந்த போர்க்களத்தில் உங்களை யார் பாப்பா, மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் பார்த்துட்டு திருப்பி என்ன சொல்லுவாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. எப்படி? ஆமாம், எப்படி? ஸோ இது ஸ்ட்ராட்டஜி. இதுதான் என்னது, ஸ்ட்ராட்டஜி. கரெக்டு தானே? ரைட். ஸோ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுறாங்க பாருங்க, 18ஆம் வசனம். தாவீது சீரியரில் 700 ரத வீரரையும் 40,000 குதிரை வீரரையும் கொன்று அவர்களுடைய படைத்தலைவனாகிய சோபாகை வெட்டி போட்டான். எப்படி? ஒன்றும் இல்லை, அவங்க கஷ்டப்பட்டு அந்த போர் வீரர்களுடைய ரத்தம் தான் சிந்தப்பட்டு வேர்வை சிந்தி அவங்க உழைக்கிறாங்க. பட் கிரெடிட் எப்படியுமே யாருக்கு தான் போகும், கிரெடிட் கோஸ் டு ராஜா, தலைவனுக்கு தான். எல்லா தொண்டன் அங்கே எப்பவுமே எல்லா காலத்திலுமே தொண்டர்கள் தான், தொண்டர் படை தான். அப்போது யோவாப் நினைக்கிறாரு, வெற்றி யாருக்கு போய் சேரணும், டேவிடுக்கு சேரும். ரைட். அதில் வந்து கவனமாக இருக்காங்க. வெற்றி கிடைக்குது, அதோட முடிஞ்சிருச்சு. சரி, கிரைசிஸ் சால்வ்டு. கிரைசிஸ் 1 சால்வ்டு. மெபிபோசேத் சின்ன கிரைசிஸ் தான். சவுல் குடும்பத்துக்கும் தாவீதுக்கும் இருந்த ஒரு பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. 2வது கிரைசிஸ் அம்மோன் புத்திரர், முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அடுத்தது 3வது கிரைசிஸ் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு கிரைசிஸ் வராமலையா போகும், கிரைசிஸ் வரும். ஒவ்வொரு கிரைசிஸும் அடுத்து வர கிரைசிஸ் எப்படி வருதுன்னா, போன கிரைசிஸை விட அடுத்த கிரைசிஸ் எப்படி இருக்குது, இன்னும் ஹெவியாக இருக்குது. அடுத்த கிரைசிஸ் பார்க்கலாம். அடுத்த கிரைசிஸ் என்னன்னு பாருங்க, மறு வருஷம், நெக்ஸ்ட் இயர். எப்படி எழுதுறாங்க பாருங்க, வருஷத்துக்கு ஒரு கிரைசிஸ் வருது. ரைட். மறு வருஷம் என்ன நடக்குது, கிரைசிஸ். ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, அது என்ன காலம், ஏதோ விளையாடுறதுக்கு சாயந்தரமா போற மாதிரி இருக்குது டைமிங்கு.
போர்க்காலம். யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எப்படி அது யுத்தத்திற்கு புறப்படும் காலம் என்றால் என்ன? யுத்தத்துக்கு ஒரு சீசன் இருக்கா? வசந்த காலத்தில் எல்லாரும் சரி சண்டை போடலாம், உபவாச காலம் வர மாதிரி யுத்தத்திற்கு ஒரு காலம். இது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஹார்வெஸ்ட் இருக்கும். ஹார்வெஸ்ட் வந்து பொதுவாக வந்து அந்த காலம் அங்கே ஹார்வெஸ்ட் வந்து சோளம் தானே, கார்ன் தான் அதிகமாக இருக்கும், பார்லி அந்த மாதிரி கதிர்கள் விட்டு கரெக்டாக இருக்கிறப்போ சண்டைக்கு போனாங்கன்னா அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, வண்டிகளில் ஏற்றிக்கிட்டு வந்துடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, மழை இருக்கும்போது யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, வின்டரில் அவங்க பொதுவாக வந்து ரெய்னி சீசனில் வின்டர் சீசனில் வந்து வார் இருக்காது, யாருமே வார் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து பெரிய பிரச்சனை. ஃபுட்டு கம்மியாக இருக்கிறப்போ வார் போக முடியாது. நீங்கள் பாருங்களேன், பெலிஸ்தரின் பாளையம் போயிருச்சுன்னா அந்த பாளையத்தில் போய் கொள்ளையிட்டார்கள்னு போட்டிருக்கோம். அந்த பாளையத்தில் 3 மாதம் சண்டை போடுறாங்கன்னா 3 மாதத்துக்கு சேர்த்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஃபுட்டு ஸ்டோரேஜு, சீஸு, ஹனி, இது மாதிரிலாம் அவங்க நிறையா வச்சுருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரக்கூடிய ட்ரைடு மீட்டு இது எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. அப்போ எல்லாமே வச்சுருந்தா தான் பல மாதத்துக்கு பெரிய சமையலறை. இதே மாதிரி தான் டென்ட்டாக போட்டு ஒரு சமையல் டென்ட்டு, மெடிக்கல் டென்ட்டு, எல்லா டென்ட்டும் வைக்கணும். இப்போ என்ன இருக்குதோ அப்போயும் அதுதான். எல்லா டென்ட்டுக்கும் ராஜாவுக்கு ஒரு நடுவில் ஒரு டென்ட்டாக போடணும், சேஃபாக போடணும். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிருந்தால் அதுக்கு ஒரு டென்ட்டும் நாங்கள் போடணும். ஸோ இப்படி எல்லாமே போடணும். ஒரு மினி நகரத்தையே என்ன பண்ணணும், ஒரு வாரில் கட்டமைக்கணும். இப்படி கிளம்பி இங்கே வந்துட்டாருன்னா அங்கே ஒரு 3-4 மாதத்துக்கு அங்கே யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மெயின் இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது இப்போ தாவீதுக்கு வயசாகுது. அப்போ அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ போன சண்டையே அப்படி தானே ஆச்சு. போன சண்டையே வந்து அவங்க போடுவாங்க, கிளைமாக்ஸ் கடைசியில் போய் தாவீது என்ன பண்ணிப்பார், சேர்ந்துப்பார். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் அனுப்பி வைக்கிறார். யார் அனுப்பி வைக்கிறாரு? ஆமாம், யோவாவையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் எல்லாரையும் அனுப்பிவிட்டார். போங்க 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 அனுப்பிவிட்டார். அனுப்பி அம்மோன் புத்திரரை அழிக்கவும் 1 வருஷம் கேப் கொடுத்துட்டாங்க. அம்மோன் புத்திரர் போன வருஷம் சண்டை நடந்துச்சு, இந்த வருஷம் தான் திருப்பி போகிறாங்க. அம்மோன் புத்திரர் அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினார்கள். தாவீதோ ஆமாம் நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். இவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன், இந்த கிரைசிஸில் தப்பிச்சிருப்பார். இவர் இங்கே இருக்கவே கிரைசிஸில் சிக்கிட்டார். ரைட். ஸோ கிரைசிஸ் நமக்கு தெரியும். அப்போ இந்த கிரைசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதில் சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து அந்த அம்மாவை பார்க்குறாரு. அந்த அம்மாவை பற்றி எழுதும் போதே வந்து இந்த சாமுவேல் எப்படி எழுதுறாருன்றது தான் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. அந்த அம்மா யார் என்று, ஏன்னா அவர் ராஜாவாக இருக்கிறதுனால அவருக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் அவங்கள அவர் பார்த்துருக்கா, அதுக்கு முன்னாடி பார்த்தாரான்னு நமக்கு தெரியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க யாருன்னு முதல்ல விசாரின்னு சொல்றாரு. ரைட். விசாரிக்கும் போது எப்படி விசாரிச்சு சொல்றாங்க பாருங்க. இல்ல, who is she, whose property she is, ரெண்டுமே விசாரிச்சுக்கிறார். அதாவது அந்த காலங்களில் வந்து ஒய்ஃப் அப்படின்னு சொல்றது வந்து ஹஸ்பண்டோடைய அவங்களுடைய பிலாங்கிங்கில் தான் அவங்க வருவாங்க. அப்படிதான் இப்போ நம்ம வந்து அந்த ஈக்குவலிட்டி அதெல்லாம் இப்போ நம்ம பேசுகிறோம். அந்த காலங்களில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி அதை பார்க்க மாட்டாங்க. அந்த ஹஸ்பண்டுடைய ஆமாம் உரிமை சொத்தாக பார்க்கப்பட்டாங்க. ரைட். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஏத்தியனாகிய உரியானா இஸ்ரவேல் நாட்டை சேராதவர். இட்டைட்ஸ் தான் வந்து இந்த கானானியர்கள். அவங்க நம்ம பார்த்தோம், இட்டைட்ஸ் பற்றி பார்த்தோம். அவங்க அந்த லோக்கல்ஸ். அதே மாதிரி அவங்க தான் இந்த ஈஜிப்ட்லேயும் அவங்க இருந்தாங்க. ஆனால் பட் எல்லாருமே இன்டர்மிங்கிள் ஆகிட்டாங்க. தாவீது காலத்திலே இன்டர்மிங்கிள் ஆகிட்டாங்க. பட் அதை பற்றி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருது. அதுக்கப்புறம் அவர் அழைச்சி வர சொல்கிறாரு. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் சாமுவேல் எப்படி யூஸ் பண்ணுறாருன்னா, எருசலேம் வேணும்னு நினைக்கிறாரு, எருசலேம் எடுத்துக்கிறாரு. மேவி போசத்தை கூட்டுவான்னு சொல்கிறாரு, மேவி போசத்தை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மீகால் வேணுன்றாரு, மீகாலை கொண்டு வந்து விட்டுறாங்க. உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு வாங்கன்றாரு, உடன்படிக்கை பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போது பாதி வழியிலேயே ஆண்டவர் வந்து அப்படியெல்லாம் நீ நினச்ச மாதிரிலாம் நீ காடை வந்து நீ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அங்கே ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிற. டேவிட் என்ன செய்தாலும் அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, ஒரு கிங்கோட ஆட்டிடியூட் தான் அவர் காட்டுறாரு. எனக்கு என்ன வேணுமோ
நான் எடுத்துக்கிறேன். என்னை யாராலும் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. இந்த ஆட்டிடியூட் வந்து அவருக்கு இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பட் இந்த இடத்துல இந்த நிமிஷத்தில் வந்து இருக்குது. அவர் வந்து எந்த ஒரு கன்சென்ட்டோ இல்லை எதுவுமே அவர் என்ன பண்ணலை, யோசிக்கல. ரைட், ஓகே, அது தப்பு தான். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த அம்மா வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க. அந்த செய்தி வந்து தாவீதோட இருதயத்தை வந்து சுக்குநூறாக உடைக்குது. அந்த செய்தி அவங்க சொல்லாமல் இருந்தாங்கன்னா தாவீது அவர் பாட்டுக்கு அவர் வழியில் போயிட்டே இருந்திருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஓவர், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ரைட். ஒரு விஷயத்தை தப்பு பண்ணியாச்சு, தப்பை பைசல் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த அம்மா ஒரு ஒரு சின்ன குறுஞ்செய்தி ஒன்று அனுப்புகிறாங்க. என்ன செய்தி? ஆமாம், இந்த செய்தி வந்து நியாயமான முறையில் கேட்குற ஒருத்தங்களுக்கு அது மகிழ்ச்சியான செய்தி, அநியாயமான முறையில் கேட்குற ஒருத்தங்களுக்கு அது துக்க செய்தி. இப்போ தாவீதுக்கு ஒரு துக்க செய்தி, தவறு நடந்து போச்சு. இப்போ அடுத்து வந்து அதை எப்படி கவர் பண்ணுன்றதை பற்றி மட்டும்தான் அவருடைய மனசு வந்து யோசிக்குது. ஏன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து வெளி உலகத்தில் வந்து ஒரு நேம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. இது எல்லாமே உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. உடனே வந்து ஒரு நார்மல் பர்சன் என்னெல்லாம் யோசிப்பாங்களோ அது எல்லாத்தையும் ஒரு ராஜாவோட இடத்துல இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார். அதுதான் நம்ம பார்க்குறோம். அதுதான் ரொம்ப இந்த இடத்த இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுது. அந்த சாமுவேல் ரைட்டர் என்ன பண்ணுறாரா, 2 சாப்டர் அதுக்கே கொடுத்துட்றாரு. வாரெல்லாம் ஒரே சாப்டரில் சின்னதாக முடிச்சுட்டு இதில் வந்து தாவீது எப்படி இந்த விஷயத்தை கவர் பண்ண துடிச்சாருன்றதை வந்து சொல்கிறார். ரைட், இப்போ என்ன பண்ணுறாருலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் யோவா பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் இப்போ மனசில் வச்சுக்கிட்டு இதை கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி யோவா பற்றி சொன்னேன்ல, யோவா என்னன்னு பார்த்தோம். தாவீதுக்கு யோவாப் மாதிரி ஒரு ஆள் இருந்தனால தான் தாவீது ஷைன் பண்ணாருன்றது எவ்வளோ உண்மைன்றது இங்கே பாருங்க. இப்போ யோவாபுக்கு லெட்டர் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில், அவ்வளோதான். அந்த இட்டைட்டு உரியா இருக்கார்லப்பா, அவர் இங்கே அனுப்பு, அவ்வளோதான். நம்ம யோவாப் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சொல்லிட்டா செஞ்சிருவார். உடனே என்ன பண்ணிட்டார், ஏன் எதுக்குன்னு அவர் என்ன பண்ணலை, கேட்கல. ரைட், உரியா கிட்ட என்ன பேசுறாரு? எப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா, யோவாப் நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். ஜனங்கள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படி சொல்லி சுக செய்தியை விசாரிச்சுட்டு, நீ என்ன பண்ணு, உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வீட்டுக்கு போயிட்டு நீ என்ன பண்ணு, பாத சுத்தி செய். அதாவது வந்து உன்னுடைய டென்ஷன் எல்லாத்தையும் நீ ரிலீவ் பண்ணிவிட்டு நீ நார்மலாக ஒரு குடும்ப மனுஷனாக உன் வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி அதாவது இது எப்படி இருக்குன்னா, அந்த லீவு கொடுத்துருக்குற லீவு கிடைக்குது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெஞ்சி கேட்டால் கூட இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, லீவ் கிடைக்காது. இதுதான் உங்களுடைய வேலையில் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இதுதான் பீக் டைம் ஆஃப் ஒர்க்கிங். இதுவே போன வருஷம் போன சண்டைக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் போகிறீங்க. இந்த சண்டை ஒரு 2 மாதம் நடக்கும், அப்போ நீங்கள் வந்துடுவீங்க, அவ்வளோதான். உங்கள் ஒர்க்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு உரியாவுடைய. அதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாக சேலரி வாங்க போகிறாரு. ஸோ அவருக்கு லீவு கிடைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பார்க்குறது, வெறும் இந்த ஆஸ்பெக்டில் மட்டும் பாருங்களேன். இந்த மாதிரியான வேலை செய்கிறவங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, எப்படி பார்ப்பீங்க? அதாவது இந்த உரியாவுக்கு வந்து விஷயம் தெரியுது தெரியலன்றதை பற்றி நமக்கு தெரியாது, ஏன்னா இங்கே நமக்கு அது சொல்லலை. உரியாவுடைய கமிட்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். அவர் பின்னாடியே வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, உச்சிதமான பதார்த்தங்களை அந்த வார் ஜோனில் அவருக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, பிரெட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஊர் கான்டெக்ட்ல பிரெட்டு குபூஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பிரெட்டை வச்சு அவிச்ச உருளைக்கிழங்க உள்ள வச்சு என்ன பண்ணியிருப்பாரு, சாப்பிட்டு இருந்திருப்பார். இவ்வளோதான் நடந்திருக்கும். இப்போ அவருக்கு பாதாம் பிஸ்தா அப்படி சொல்லிட்டு எல்லாமே ஹை ஸ்டாண்டர்ட் ஃபுட்டாக போகுது. ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கே என்ன பண்ணலை, உரியா வீட்டுக்கே போகல. உரியாவால் என்ன பண்ண முடியலன்னா, ஒன்று இது ஏன் எசேத் அநியாயமாக இந்த எசேத் நம்ம மேலே அவர் காட்டுறாரு. இது அகைன் எசேத் நான் சொல்லலை, அநியாயமாக நம்ம மேலே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அன்பு காட்டுறாருன்னு ஒரு விஷயம் இருக்கலாம். ரெண்டாவது வந்து கமிட்மெண்ட். இப்படி யோவாப் மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு தாவீது கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னேன். இன்னொன்று சொல்கிறேன், உரியா மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கணும், தாவீது கொடுத்து வச்சிருக்கணும். கரெக்டு தானே? இப்படி ஒரு சோல்ஜர் கிடைப்பாங்களா? இல்லை இப்போ இல்லை லீவுன்னு அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு என்ன பண்ண பேக் எடுத்துகிட்டு போகக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் எப்படி அது கேட்குறாரு பாருங்க. ஆமாம், தன் ஆண்டவனுடைய எல்லா சேவை, அதாவது வாருக்கு போகாமல் தாவீது வீட்டுக்கு செக்யூரிட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, எல்லாரையும் அனுப்ப முடியாது, தாவீது வீட்டுக்கு செக்யூரிட்டி இருக்கணும். அந்த செக்யூரிட்டி கூடயே இவர் என்ன பண்ணியிருக்காரு,
இருக்கார். இவரால் அந்த கமாண்ட்லேருந்து போகவே முடியல. அந்த அவங்க கொலீக்ஸ் கூடயே தான் இருக்கார். அப்போ அறிவிக்கப்பட்ட போது இங்கே உங்களுக்கு தெரியுதா? அறிவிக்கப்பட்ட போது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச தாவீதுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தே ஆர் வாட்சிங் உரியா. ஏன்னா இது விஷயம் ரகசியமான விஷயம் கிடையாது. எவ்ரி ஒன் நோஸ். அதாவது தாவீதோட இன்னர் சர்க்கிள் நோஸ் தட். ஸோ அந்த இன்னர் சர்க்கிள் இருக்கிறவங்க ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்காங்க உரியாவுடைய ஆக்டிவிட்டீஸில். தாவீதுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ரைட். அடுத்தது தாவீது கூப்பிட்றார், நீ ட்ராவல் பண்ணி வந்திருக்கிற, ஏன் வீட்டுக்கு போகல அப்படின்னு கேட்குறார். தாவீதுக்கு படை வீரர்களே 2 லட்சம் பேர் இருப்பாங்க. உரியா மாதிரி 2 லட்சம் பேர் இருப்பாங்க. இல்லை நினச்சி போகிற 2 லட்சம் பேரில் உரியா மேலே மட்டும் அவருக்கு என்ன வருது? ஆமாம், வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரைட். அதுக்கு அடுத்தது பாருங்க. அடுத்து வந்து உரியா சொல்கிறாரு, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களில் தங்கி அங்கே இருக்கு. பெட்டி அங்கே தான் இருக்குது. எல்லாருமே வார் ஜோனில் இருக்கிறாங்க. நான் மட்டும் எப்படி என் வீட்டில் இருக்க முடியும்? என்னால் எப்படி நான் தூங்க முடியும்? என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நோ, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னும் உங்கள் டீட்டெயிலாக அவர் சொல்கிறார். அப்போது இவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? படிக்கும் போதில் இப்படி ஒரு கமிட்டட் பர்சன். நம்ம இவரை பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிடுறோம். ஒரு இடத்துல கூட நம்ம அவரை பற்றி பைபிள் ஸ்டடி, நான் இன்னைக்கு தான் நானே ஃபஸ்ட் டைம் இவரை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன். சொல்லுங்க ஐயா. வெரி குட், வெரி குட். ஆமாம் ஐயா, நல்ல பாயிண்ட்டு. அப்போது அந்த கமிட்மெண்ட் பாருங்கள். அப்போ நம்ம பொதுவாக நம்முடைய ரீடிங்ஸ்லேயே நம்ம உரியாவை வந்து பெரிய ஆளாக நம்ம பார்க்குறதே இல்லை. இப்போ உரியா எவ்வளவு பெரிய ஒரு கடவுளுக்கு பயப்படுற ஒரு மனுஷன், ராஜாவுக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிற மனுஷன். ஆனால் இங்கே கீழ்ப்படியல, அது ஒரு விஷயம். தன்னுடைய நாட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, பட் ராஜாவுக்கு அவர் கீழ்ப்படி மாட்டுறாரு. அதுவும் தாவீதுக்கு திரும்ப 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 ஒரு மாதிரியான எண்ணங்களை உருவாக்குது. பட் அவரோட கமிட்மெண்ட் நம்ம கண்டிப்பாக நம்ம உரியா பற்றி நிறைய இடங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ணணும். இன்னும் நம்ம உரியா பற்றி நிறையா படிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்ம படிக்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்ட வந்து லேர்ன் பண்ணலாம். சரி, அடுத்தது இதுக்கு மேலே இவன் போக மாட்டான்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ இன்னைக்கு இங்கே இருந்துட்டு நாளைக்கு நான் உன்னை நேராக வாருக்கே என்ன பண்ணிடுறேன், திருப்பி உன்னை அனுப்பிடுறேன்னு சொல்லி இருக்க சொன்னார். இது வேற பிளான். என்ன பிளான்னா, அன்றைக்கி ராத்திரி என் கூட டின்னர் சாப்பிடுன்னு சொல்லி அவரை டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு இவர் நார்மலாக இருந்துட்டு அவரை வந்து அவருக்கு வந்து திராட்சை ரசத்தை கொடுக்குறாரு. திராட்சை ரசத்தை கொடுத்து அவரை வந்து, இல்லை இது உங்களுக்கு எப்படி தோணுது? இதை பார்க்கும்போது ஒரு நார்மலாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அளவுக்கு தாவீது வந்து இறங்கி வந்துட்டார். ஏன்? இட் ஹேப்பன்ஸ். கரெக்டா? அப்போது கண்டிப்பாக அது வந்து இப்போ அவருடைய பிளான் படி நடக்கல, கிரைசிஸில் நோக்கி போய்கிட்டு இருக்குது. எப்படியாவது அதை பேச்சப் பண்ணணும்னு பார்க்குறாரு, அவரால் அதை பேச்சப் பண்ண முடியல. அவர் வந்து இந்த லெவல் ஆஃப் தாவீது வந்து இது வந்து ரொம்ப ஒரு சாதாரண லெவலுக்கு இறங்கிட்டார். தாவீதோடைய லெவல் கிடையாது. அவரை வந்து இவ்வளோ சீப்பாக, இதுக்கு அவர் வந்த உடனே அங்கேயே அவரை கொண்டு இருக்கலாம், முடிஞ்சிட்டு இருக்கும். இல்லை, ஆனால் இங்கே வந்து இந்த அளவுக்கு வந்து தாவீது, ஏன்னா தாவீது யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார், யாருக்கிட்டையும் அவர் ரொம்ப இறங்கி போக மாட்டார். அவர் தான் மன்னிச்சு விடுவார். சின்ன வயசுலேயே சவுலை போனா போதுன்னு சொல்லிட்டு அந்த சால்வை மட்டும் அறுத்துட்டு, நினச்சா நான் இதை செஞ்சுருப்பேன், பாவம் பார்த்து விட்டுட்டு போகிறேன்னு சொன்ன மாதிரிலாம் விட்டுட்டு போனார். ஆனால் இந்த இடத்துல தாவீது கீழே வந்துட்டார், உரியா தாவீதுக்கு மேலே நிற்கிறாரு. அப்படி இருந்தும் உரியா எங்கே படுத்துட்டாரு? வாசலே படுத்துட்டார். ரைட். இதுக்கு மேலே யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கிறாரு? அவருடைய கம்பெனி இல்லை, அவருடைய கம்பெனி இருக்குது. யார்? ஜோவாப் இல்லை, அதுக்கு பார்ட்னர் இன் கிரைம் அப்படி சொல்லுவாங்க. பார்ட்னர் இன் கிரைம், எல்லாத்துலேயும் கூட வருவான் நண்பன். அந்த நண்பன் யார்? அந்த யோவாபு தான். ஞாபகத்துக்கு வருது, இதை சரிப்பட்டு வர மாட்டான். யோவாபுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரை பாருங்க. அந்த லெட்டரை எழுதி அந்த லெட்டரை யார்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு? உரியா கிட்டேயே கொடுத்து விடுறாரு. ஏன்னா சீல் இருக்கும், அதெல்லாம் பிரித்து பார்க்க முடியாது. சீல்ன்றது நம்ம போடுற சீல் மாதிரி இருக்க ரியல் அந்த சீல், அதில் ஆமாம் பேக்ஸ் வச்சு போட்டுருக்கோம். ஸோ அதை உடைக்கணும். அந்த நிருபத்தில் தாவீது எழுதின நிருபம் அது. அந்த நிருபத்தில் தாவீது என்ன எழுதியிருக்கிறாருன்னா, நாளைக்கு நடக்கிற வார்ஃபேரில் நீங்கள் வந்து உரியாவை நிறுத்தி
அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க. சரி, இதுல நம்ம யோவாபுடைய நல்ல மனசையும் பாராட்டணும். இந்த லெட்டர் மட்டும் யோவாபு யாருக்காவது ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க. தேர் என்ஸ் டேவிட்ஸ். ஆமா, இல்ல சொல்றேன், இன்கேஸ் யோவாபு தாவீது இடத்த பிடிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த இடத்துல வச்சு இங்க பாருங்க, ராஜா கிட்ட இருந்து இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்குன்றத ஒரு 10 பேர்ட்ட காட்டினாரா, 2 லட்சம் பேர் அங்க இருக்காங்க. அவங்க அப்படியே திரும்பினாங்கன்னா தாவீது ஓட வேண்டியதுதான் பாக்கி. ஏன்னா அப்சலோம் கிட்ட 20,000 பேருக்கே ஓடிச்சாரு அவரு. ஸோ ஆனா அதுதான் அங்கத்தான் யோவாப் நிற்கிறார். இல்லை இல்லை, இருந்தாலும் சதியெலாம் நடந்திருக்குல்ல, எத்தனையோ சதிகள் நடந்திருக்குது. சேரை மாற்றி சேர் வேற பிடிக்கணும். பட் யோவாப் அப்படி கிடையாது. யோவாப் அதை செய்யலை. யோவாப் இந்த இடத்த செய்யலை. ஏன் செய்யலைன்றதுக்கு நமக்கு பதில் கிடைக்குது பாருங்க. யோவாப் வந்து எடுத்துட்டு பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்துல உரியாவை நிறுத்தினான். ஏன்னா உரியா வந்து இந்த ஹெவி ஃபைட்டர் அண்ட் வாரியர், சாதாரண ஆள்லாம் கிடையாது. உரியா ஒரு பயங்கரமான வாரியர். ஸோ வாரியர்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்ல இடத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு. அதாவது ட்ரெயின்டு பர்சன்ஸ்லாம் நிறுத்த, பராக்கிரமசாலின்னு சொன்னால் ட்ரெயின்டு பர்சன்ஸ் தான். ட்ரெயின்டு பர்சன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நிறுத்துறாரு. பட் அந்த இடத்துல தான் ஏரோஸு எல்லாமே வரும். ஆமாம், அப்போ ரொம்ப அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் நிறுத்திட்டு தாவீது சொன்ன மாதிரி மற்றவங்களை, அதாவது கவர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களை நான் கவர் பண்ணணும், என்னை நீங்கள் கவர் பண்ணணும். இப்போ நான் முன்னாடி போகிறேன்னா எனக்கு பின்னாடி எதனா வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துப்பீங்க. அந்த மாதிரி கவர் பண்ணி தான் போவாங்க. நீங்கள் மிலிட்ரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கவர் பண்ணி போவாங்க. இப்படி நீங்கள் பார்த்துருவீங்க மிலிட்ரி அப்படி தான், துப்பாக்கி எடுத்துகிட்டு போகும்போது அப்படி தான். அது மாதிரி கவர் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு இடம் வரும்போது நீங்கள் அவர் என்ன பண்ணிடுங்க, கவர் பண்ணாமல் விட்டுருங்கன்றார். இது ஒரு மிகப்பெரிய துரோகம். இதை வந்து பொதுவாக நார்மலாக இராணுவ வீரர்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தரோட லைஃப் ரைட். ஆனால் இங்கே யோவாப் அந்த மாதிரி கட்டளை அனுப்பிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டார். ஸோ பக்காவான இதில் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஆள் அனுப்புகிறார். யோவாப் லெட்டர் எழுதலை, யோவாப் ஆள் அனுப்புகிறார். ஸோ ஆள் அனுப்புறதுனால ஆள்கிட்ட வந்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் சொல்லணும். என்ன நான் நினைக்கிறேன் தாவீதை விட புத்திசாலி வந்து யோவாப். ஏன்னா தாவீது எழுதின லெட்டர் லீக் ஆகிருக்குது. லீக் ஆனதுனால தான் சாமுவேலுக்கு கிடைச்சிருக்குது. கரெக்டா? என்ன நினைக்கிறீங்க? இல்லைன்னா லெட்டர் அனுப்புற விஷயம் யாருக்கு தெரியும்? யார் சொல்லியிருப்பா? அதை தான் சொல்கிறேன். லீக் ஆயிடுச்சு இல்லை, அப்போ ஆகலை, மேபி அப்போ ஆகலை, ஆனால் ஆகுது. ஆனதுனால தான் நமக்கு என்ன பண்ணியிருக்குது, ரெக்கார்ட் ஆகிருக்குது. ரைட். அடுத்தது யோவாப் என்ன பண்ணுறாரு? யோவாப் டர்ன். இப்போ யோவாப் ஒரு ஆள் அனுப்புகிறார். அனுப்புனவுடனே நேராக வராரு. வந்து அந்த ஆள் வந்து ஃபுல்லாக நெரேட் பண்ணுறாரு. அந்த ஆள் ஒரு பாவி, பரிதாபமான ஆள். அந்த ஆள் நெரேட் பண்ணுறதுலேருந்து நம்ம ஆளு கோடு இருந்து டீகோட் பண்ணிப்பார். நீங்கள் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் சொல்ல வந்த விஷயம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் சொல்லிட்டு இருக்க விஷயத்துலேருந்தே உங்ககிட்ட சொல்ல ஆள் என்கிட்ட வேற விஷயத்தை என்ன பண்ணுவார், கம்யூனிகேட் பண்ணுவார். எப்படி? இதுதான் இராணுவ ரகசியம். இதுதான். ஸோ யோவாபும் தாவீதும் பேசிக்கிறாங்க. அதை வந்து ஒரு ஆள் வந்து பேசுகிறார், அவ்வளோதான். அவர் என்ன சொல்கிறாரோ சொல்லிட்டு போயிட்டார். அவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஐயா இன்னைக்கு நடந்த சண்டையில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, உரியாவும் இறந்துட்டார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே ரைட், பண்ணி போ, கிளம்ப, முடிஞ்சிச்சு. ரைட். இப்போது தாவீதும் யோவாபும் பேசியாச்சு. அவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடந்துருச்சு. அதுதான். அப்போ ஆனால் நம்ம 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 ஆள் பாருங்க என்ன சொல்கிறாரு, சந்தோஷத்தை வெளியில் காட்டுனா மாட்டிப்போம்ல, சந்தோஷத்தை வெளியில் காட்டலை. என்ன சொல்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம் செய்கிறாரு? ராஜாவுக்கு கோபம் எழும்பி அவர், நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? சொன்னதே நீங்க தானே. அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. இதெல்லாம் சொல்ற இடத்துல யோவாப் இருந்திருப்பாரு. ஆனா யோவாப் இல்லை. இந்த ஆள்கிட்ட அவர் கோவப்படுறாரு. ஏன்பா இந்த மாதிரிலாம் சண்டை போடுறீங்க, போய் கிட்ட போய் நின்று சண்டை போடுறீங்க, ஏன் இப்படி நின்னீங்க, ஏன் யோவாப்புக்கு இதெல்லாம் தெரியாதா? இது யோவாப்புக்கு அடிக்கடி இப்படி தான் என்ன ஆயிருது, வயசாக சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது, சரியா ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ண மாட்டாரு. அடிச்சு விட வேண்டியது தானே, அப்போ தானே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. இல்லை, ஆனால் அங்கே கூட இருக்கிற அவருடைய டீம் தெரியும், எல்லாமே பக்கா பிளான். ரைட். அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, ஞாபகப்படுத்துறாரு. எதை ஞாபகப்படுத்துறாரு? ராஜாக்கு நியாயாதிபதிகள் காலத்தில் அந்த கிதியோனுடைய பையன் அபிமெலக்கு தலையில் அம்மா கல் தூக்கி போட்டுட்டாங்கல்ல, இதை சொல்றாரு, ஞாபகப்படுத்துறாரு.
இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆள் என்ன பண்ணிட்டா, ரொம்ப சொல்கிறாரு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா உரியாவும் செத்து போயிட்டாரியா அப்படின்னு முடிஞ்சிச்சு பிரசங்கம். ரைட்டுப்பா சரிப்பா ஓடுங்க. அங்கே பார்த்தீங்களா நீங்கள், பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் டக்குன்னு அந்த ஆள் சொல்லிட்டாரு, ஐயா உரியா செத்து போயிட்டாருன்னு. அப்படியா, ரைட், அப்போ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சரி பார்த்து. சண்டைனா 2-3 பேர் என்ன பண்ண முடியுவாங்க, அப்படி இப்படி நடக்க தான்ப்பா செய்யும், சரி போங்க அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ரைட். ஆமாம் பக்கா ஆக்டிங் தான். ஸோ தாவீதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு திறமை என்ன பண்ணுது, வெளியில் நமக்கு தெரிய வருது. பல திறமைகள் இருக்குது, மல்டி டேலண்டட் பர்சன். ரைட். ஸோ அதையும் வெளியில் கொண்டு வந்துட்டார். அடுத்தது தாவீதை பார்த்து அந்த மனுஷர் கைமிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்போது வில்வீரர் இது நாங்கள் சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு, தாவீது எப்படி பேசுகிறார் பாருங்க. இப்போ அதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். 25 ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பட்டயம்னா அப்படி தான் இருக்கும், ஒரு நாளைக்கு இந்த பக்கம் வெட்டுனா ஒரு நாளைக்கு இந்த பக்கம் வெட்டும். அதனால் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டாம், பெருசாக எடுத்துக்க வேண்டாம். சண்டைனா அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். சண்டையில் நம்ம எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது. ஒரு சில பேர் ஒரு சில சண்டைகளை சாகிறது என்னது தான் நிஜம் அப்படி சொல்லி அமுத்தி விட்டுட்டாரு. ரைட். ஆனால் 26 அந்த அம்மாவுடைய துக்கத்தை பற்றி பேசுது. அந்த அம்மா உண்மையாக தான் துக்கம் கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு இதில் நம்ம அவங்கள நம்ம எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உரியாவுக்கே இதான் நிலைமைன்னும் போது அந்த அம்மாவால் ஒரு அப்ஜெக்ஷனோ ஒரு விஷயமோ அவங்களால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஹெல்ப்லெஸ். ஸோ அவங்க துக்கம் கொண்டாடுறாங்க. துக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அழைத்து சேர்த்து கொண்டார். இதுக்கு முந்தின வெட்டிங்லேயும் அவர் செய்கிறாரு. அபிகாயில் எல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியும், இதுக்கப்புறம் தெரியும். நம்ம அதை பார்ப்போம், நம்ம பைபிள் ஸ்டடியில் கண்டிப்பாக அதையும் பார்த்துருவோம். அவங்களுடைய இன்வால்மெண்ட் என்னன்றதை பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். எல்லாமே அவங்களுக்கு தெரியும், நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். இப்போது நம்ம இன்னைக்கு இது இந்த இடத்துல அதை இப்போ சொல்லிட்டு அதோட சுவாரஸ்யம் அன்றைக்கி குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க கண்டிப்பாக இன்னைக்கு தெரியலனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சாது அதெல்லாம் என்ன பண்ணாலும் தெரிய வரும். பட் அன்னைக்கு அவங்க அப்படியே பண்ண முடியாது. அன்னைக்கு வேற, அதாவது ஒரு மனுஷன் அன்னன்னைக்கு இருக்கிற பொசிஷன் படி தான் ஆக்ட் பண்ண முடியும் இல்லையா. பொசிஷன்ஸ் மாறிட்டே இருக்கு இல்லையா. ரைட். இதே நான் என்ன சொல்ல வந்தேன், என்னோட பாயிண்ட்னா அந்த அபிகாயிலுமே இதே தான். அபிகாயிலுமே அவங்க கணவர் இறந்தவுடன் அவர் உடனடியாக அவங்கள என்ன பண்ணிக்கிறாரு, கூப்பிட்டுக்கிறாரு. ஸோ அன்னைக்கு அவங்க இன்கேஸ் அவங்க அன்னைக்கு சமாதானம் பேசுறதுக்கு வரலனாம வீட்டில் இருந்திருந்தால் கூட அவர் நேராக நாபால் என்ன பண்ணியிருப்பாரு, கொண்டிருப்பார். இதுதான் நடந்திருக்கும். ஸோ இந்த ஒரு கேரக்டர் அவருக்கு இருக்கு. இந்த ஒரு கேரக்டர் அவருக்கு இருக்கு. என்ன இந்த கேரக்டர்னா இல்லை, அவர் எதையுமே அவர் எடுத்துடுறாரு, டக்குன்னு போயிட்டு அதை கேப்சர் பண்ணுறாரு. அந்த கேப்சர் இது கிங்ஸ், குறிப்பாக பவர்ஃபுல் கிங்ஸோடைய ஒரு ஆட்டிடியூட். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க என்ன பவருடைய அபியூஸ் ஆஃப் பவர், மிஸ்யூஸ் சொல்கிறத விட அபியூஸ் ஆஃப் பவர். அதிகமான பவர் ஒருத்தவங்க கிட்ட இருக்கும்போது இந்த மாதிரியான அபியூசஸ் என்ன பண்ண வரும், நடக்க வாய்ப்பு இருக்குது. அது நம்ம பார்க்குறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் நமக்கு ஜோமன் கூட ராஜ்யமும் வல்லமையும் பவர் பிலாங்ஸ் டு காட்னு சொல்கிறது காரணம் அதுதான். ஏன்னா நம்ம பவர் எந்த இண்டிவிஜுவல்கிட்டையும் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான கிரைசிஸ் தானாகவே, நம்ம வெறும் டேவிட்டை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல இந்த மாதிரி பவர் அதிகமாகும் போது இந்த மாதிரியான ஒரு கரப்ஷன் கண்டிப்பாக என்ன பண்ணும். இதுவும் ஒரு கரப்ஷன் தான். இது ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கரப்ஷன். கண்டிப்பாக எப்போவுமே அந்த மாதிரி மனுஷங்களுடைய ஆட்டிடியூடு இருந்திருக்குது. சில பேர் இதை கொண்டு இந்த காயின் ஆபேலில் கூட போயிட்டு கம்பேர் பண்ணுறாங்க. அந்த எப்படி டிஸ்ஒபீடியன்ஸ் நடந்தது, அந்த ஈவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்தது, அதே மாதிரி தான் இதுவும் ஒன்று. கடவுள் அவருக்கு எல்லாம் கொடுத்தோம், விலக்கி வைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் அவருக்கு கண்ணுக்கு போகுது. ஸோ அது மாதிரியும் பார்க்குறாங்க. ரைட். இது இன்றைக்கி தான் நம்மளுடைய முக்கியமான இது இன்றைக்கி தான். சாப்டர் 12 தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு, அந்த முதல் லைன் மட்டும் பாருங்கள், இதுதான் முக்கியம். தாவீது யோவாபுக்கு ஆள் அனுப்புறாரு, யோவாபு தாவீதுக்கு ஆள் அனுப்புறாரு. போன சாப்டர் ஃபுல்லாக ஒருத்தரை நம்ம பார்க்கவே இல்லை. யார? கர்த்தரை. எங்க என்ன ஆச்சு? ஆண்டவர் ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் ஆயிட்டாரா? ஒரு கேள்வி வருது இல்லை? இவர் பாட்டுக்கு எல்லாத்தையுமே பண்றாரு. ஒரு பெரிய விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் எப்பவுமே கடவுள் அவருக்கான நேரத்தை செயல்படுறது நேரம்னு ஒன்று இருக்குது, அவருடைய நேரம் ஒன்று இருக்குது. அதை தான் அங்கே போட்டிருக்கு பாருங்க. கர்த்தர்
கர்த்தர் நாத்தானை தாவீதின் இடத்தில் நாத்தான் வந்தாருன்னு சொல்லல சாமுவேல் எழுதுறவர். சாமுவேல் எழுதுறவர் என்ன சொன்னார்னா, கர்த்தர் தாவீதின் இடத்துக்கு நாத்தான் என்ன பண்றாரு, அனுப்புனார். அப்ப என்ன விஷயம், தாவீது நினைக்கிறாரு பவர் அவர்கிட்ட இருக்குன்ட்டு. அவருக்கு மேல அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, கண்ட்ரோல் வேற ஒருத்தர்கிட்ட இருக்குது. அதை தாவீது மறந்துட்டார், அவ்வளவுதான், அனுப்புறாரு. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, நீ தான் அப்சல்யூட் பவர் நினைக்காத, உனக்கு மேலேயும் பவர் இந்த உலகத்தில் இருக்குது, அது ஆண்டவர்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் எப்பவுமே மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டோரி. ரைட், வரார். வந்தவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அற்புதமான கதை வந்து பேரபிள், ஓமை, ஒரு ஓமை சொல்கிறார். இது இன்னொரு 2வது ஓமை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஓமை பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? இந்த அபிமெலேக்கு யோதாம் ஒரு நல்ல கதை சொன்னார். ஆமாம், காட்டில் இருக்கிற மரம்லாம் வந்து எங்களுக்கு ராஜாவாருன்னு கேட்டதுன்னு சொல்லிட்டு ஒலிவ மரம், திராட்சை செடி, அடுத்து வந்து முள்ளு செடி மட்டும் தான் ஓகே சொல்லிச்சான். அந்த ஒரு கதை சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே, அது வந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான டூலு. ஜீசஸ் தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாரு. இங்கே 2வது ஓமை நம்ம பார்க்குறோம். இந்த ஓமையில் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு மனுஷன் ஏழை, ஃபஸ்ட்டு பணக்காரன். அந்த பணக்காரனை பற்றி சொல்லும்போது நீங்கள் பாருங்களேன், ஒரே லைனில் முடிக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஐஸ்வர்யவானுக்கோ அவ்வளோதான். ஐஸ்வர்யவானை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கவே இல்லை, கொடுக்கலையா? ஆனால் அந்த ஏழையை பற்றி டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணப்படுது, கொடுக்க. ஐஸ்வர்யவானுக்கு சகலம் இருந்துச்சுங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், அவளை பற்றிலாம் ரொம்பலாம் பேசலை. ஆனால் ஏழையை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. எப்படியெல்லாம் பேசுகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னெல்லாம் கொண்டு வராங்கன்னா, அந்த தரித்திரனுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒன்றே தான் இருந்துச்சு, அதுவும் ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்தது, ஃபீமேல் லேம்ப். ஆக்சுவலாக நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷனில் நமக்கு அது வரல. பட் ஐயா வல்னரபிள், ஃபீமேல் லேம்ப்பு, வல்னரபிள், ரொம்ப ஒரு வீக்கான ஒரு பெண் ஆட்டுக்குட்டி ஒன்று அவர்கிட்ட இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், குழந்தை மாதிரி பார்த்தாரு. அந்த ஹெசேத் இதுலேயும் இருக்குது, இங்கேயும் ஹெசேத் வருது. அந்த ஆள் வந்து அந்த ஆட்டுக்குட்டி மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு. அப்புறம் அவனுடைய பாத்திரத்தில் குடித்து அவன் மடியில் படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்துச்சு. ஸோ எவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா அப்போ தான் அந்த தாவீது செஞ்ச குற்றத்துடைய ஆழத்தை வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. உனக்கு நிறையா இருக்குது, அவனுக்கு எதுவுமே இல்லை, அவனுக்கு ஒன்றே தான் இருந்துச்சு, அதுதான் அவன் லைஃபு, அதுதான் அவனுடைய பெஸ்ட்டான விஷயம், அவன் லைஃபே அதுதான், இல்லை எல்லாமே அவனுக்கு அதுதான். இப்போ அவன் லைஃபே நீ அழிச்சு போட்ட, நீ அவனுக்கு என்ன பிடிச்சா இருந்தோ அதை நீ எடுத்துட்ட. ரைட். அதுக்கப்புறம் அப்போது அந்த ஐஸ்வர்யவான்கிட்ட ஒரு ட்ராவலர் வரான். ட்ராவலர் வரான்னு சொல்லிட்டு, ட்ராவலர் வந்தால் சாப்பாடு கொடுக்கணும் ரூல். ஐஸ்வர்யவன்கிட்ட தான் ட்ராவலர்ஸ் வருவாங்க, ஏழை வீட்டுக்கு ட்ராவலர் வரமாட்டாங்க. ட்ராவலர் வந்து ஐயா அம்மா ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கொடுக்குறது, ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட இருந்து கொடுத்தா காலியாருமேன்னு சொல்லி எதிர் வீட்டாளர் இருந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி நீ சமையல் பண்ணியிருக்கிற. நீ பிடிக்கும் போது அவரால் ஒன்றும் சொல்ல முடியாது, அவன் எவ்வளோ அழுதானோ, எவ்வளோ ஃபீல் பண்ணானோ, அந்த ஊரை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணானா, இல்லை செத்து போயிடலான்னு முடிவு பண்ணானா, என்னன்னு தெரியல. ஸோ நீ அதை முடிச்சிட்ட. இதை கேட்ட உடனே தாவீதுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா யூ வாஸ் லைக் தட் ஒரு கட்டத்தில். ஏன்னா இவரே வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு பாவமாக இருந்த ஒரு ஆள் தான். ஒரு ஆடு மேய்க்கிறவங்க தான் ஆடை பிடுங்கிறதுன்றது வந்து எமோஷ்னலாக அது பெரிய விஷயம். அது வந்து அந்த காலங்களில் செய்வாங்க. அதாவது ஷீப் ஸ்டீலிங்னு சொல்கிறது, அது அந்த காலங்களில் நடக்கிறது தான். ஸோ ஒரு மேய்ப்பனாக இருக்கிறவங்களுக்கு ஷீப் காணாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், வருத்தம். நமக்கு நல்லாவே தெரியும், ஜீசஸ் சொன்ன பேரபிள் கூட அந்த ஒரு ஆட்டுக்காகத்தான் அவ்வளோ தூரம் போனாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நேசிப்பாங்க. நீங்கள் அந்த ஷீப்பு வளர்க்குறவங்கள பற்றி நீங்கள் படிங்க, அதை படித்து பார்த்தீங்கன்னா அவங்க விசில் அடித்தாங்கனாலே அதெல்லாம் ஓடி வரும், பேர் சொன்னால் ஓடி வரும், இதுங்க எல்லாமே பழகிறோம். ஏன்னா இருக்கிறதுலே வந்து ஐக்யூ லெவல் ரொம்ப ரொம்ப குறைவானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷீப்பு தான். ஐக்யூ லெவல் குறைவாக இருக்கும். கோட்ஸ் அப்படி கிடையாது, ஷீப்ஸுக்கு எல்லாமே ஐக்யூ லெவல் ரொம்ப கம்மி. ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப டிபெண்டபிளாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆடு கிணத்துல குதிச்சுதுன்னா 100ம் சேர்ந்து குதிச்சிடும். ஸோ அதுங்கெல்லாம் அவ்வளோதான், அதுங்களுக்கு ஐக்யூ லெவல் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இருக்கிறதுலே. ரைட். ஆனால் அதுங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டிபெண்டபிளாக தான் இருக்கும். அந்த மெய்ப்பன் தான் அதுங்களுக்கு லைஃபு, அந்த மெய்ப்பன் கூட தான் அதுங்க இருக்கும். அது 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 அதுங்க கூடயே இருந்து அதுங்களுடைய ஸ்மெல்லு அந்த இதெல்லாமே பழகி அவங்க அப்படியே அதிலேயே வாழ்ந்துருவாங்க. ரொம்ப டர்ட்டியாக இருப்பாங்க மெய்ப்பர்கள் சொன்னால். அதனால தான் வந்து மெய்ப்பர்கள் வெளியில் காத்து கொண்டு இருந்தார்கள் சொன்னால். மெய்ப்பர்கள் சொன்னாலே ஈஜிப்ஷியன்ஸ்க்கு பிடிக்காது. ஏன்னா மெய்ப்பர்கள் பொதுவாக ஹைஜீன் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க குளிக்கலாம் மாட்டாங்க, அவங்க அப்படி தான். ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கும். இது அந்த காலங்களில் நாடோடி மெய்ப்பர்கள். ரைட். இப்படியெல்லாம் இருந்து வந்தவர் தான் யார்? டேவிடு.
ஸோ அவருக்கு உடனே சிறுன்னு கோவம் வருது. யார் அதை செஞ்சது? அவனை உடனே என்ன பண்ணணும்? அந்த ஆட்டை பிடிச்சவரை உடனடியாக கொலை பண்ணணும்னு சொல்றாரு. அவருக்கு நான் மரண தண்டனை கொடுக்கணும். யாருன்னு சொல்லுங்க. ஒரு இந்த விஷயத்துக்கே அவர் இவ்வளோ கோவப்படுறாரு. ஏன்னா அந்த ஆடு இல்லை, எமோஷனல். அதாவது எந்த கதை சொன்னால் யாருக்கு கோவம் வருமோ அந்த கதையை கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. ரைட். உடனே எவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரியல நாத்தானுக்கு. என்ன சொல்லிட்டாரு? வருந்துறேன் இல்லை, நீ தான் அந்த நம்ம பொதுவாக நம்ம என்ன நினச்சிரோன்னா, ஆண்டவர் சொன்னா சொல்லிட்டேன், எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்ல முடியாது. அங்கே வச்சுலாம் யூ ஆர் ஸ்டாண்டிங் பிஃபோர் த கிங். உங்கள் கண்ணு முன்னாடி மோஸ்ட் பவர்ஃபுல் ஹியூமன் பீயிங் இல்லையா? அப்படிதான் இருந்தாங்க, போல்டாக தான் இருந்தாங்க. ஒன்று சொல்கிறேன், ஒருத்தர் சொல்கிறாரு, இதே இடத்துல சாலமோன் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நாத்தான் வீட்டுக்கு போயிருப்பாரு? சொல்லுங்களேன். சாலமோன் இருந்தாரா என்ன பண்ணியிருப்பாரு? சாலமோன் வந்தால் விட்டுருக்கவே மாட்டார். தாவீதாவது கொஞ்சம் பரவாயில்ல, எங்கள் அப்பா உங்களை சவுக்கில் அடித்தாரு, நான் உங்களை என்ன பண்ணுவேன்? ஸ்கார்பியன் வச்சு கொட்ட விடுவேன், தேள் வச்சு கொட்டுவேன்னு சொன்னார் இல்லை? சாலமோனுடைய சன்னு, ரைட்டு. அப்போ சாலமோனே சவுக்கில் அடித்தார், கரெக்ட், சவுக்கில் அடித்தார். ஸோ சாலமோனே ஒரு கொடூரமான ஆட்சியை செஞ்சுருக்காரு. அதான் சொல்கிறாங்க, தாவீது சாலமோனுக்கு இருக்க வித்தியாசம் என்னென்னா, தாவீதாவது இந்த டக்குன்னு இந்த அவருக்கு அந்த இறக்கம் டக்குன்னு வந்துடும். தாவீதாவது விட்டார். வேற யாராவது அங்கே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கோர்ட்டை விட்டு என்ன பண்ணியிருக்க முடியாது, வெளில போயிருக்கும். நீங்கள் எலியாவை கேட்கலாம். எலியா என்ன பண்ணுவார்னா, அப்பியர் அண்ட் டிஸப்பியர்னு போயிடுவார். அதுக்கப்புறம் எலியா போயிட்டு பின்னாடி போயிட்டு ஓன்னு அழுதுட்டு இருப்பார், ஆண்டவரே என்ன உயிர் எடுத்துருங்க, நான் வாழவே விரும்பல ஆண்டவரேன்னு பயப்படுவார். அது வேறு விஷயம். நம்ம அந்த சைட்லாம் பேச மாட்டோம் பொதுவாக, அதெல்லாம் பேசணும். ஏன்னா அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது கிங்கை எதிர்த்து பேசுறது. என்ன ஆகுனா, அவங்க உங்களை ரன் பண்ண வச்சுருவாங்க. உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா, அந்த வீட்டுக்காரங்க நீங்கள் போய் சொல்லிட்டு வந்தோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க உங்களை பார்த்து? சார் இங்கிருந்து தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஆப்வியஸ்லி. அப்புறம் இங்கே ஒரு இடத்துல தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்களை அந்த தொழிலிருந்து வேலையிலேருந்து என்ன பண்ணுவாங்க? மாற்றி விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்வியஸான விஷயங்கள். உங்களோட லைவ்லிவுட்டு, லைஃப் எல்லாமே. ஏன் நம்ம சொல்கிறோம் காகங்கள் எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்ததுன்னு சொன்னோமே, ஏன்? மக்கள் யாரும் எலியாவுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு தயார் இல்லை. அந்த ஆஸ்பெக்டை மிராக்கலை பார்த்துட்டு போயிடும். நம்ம மிராக்கலை பார்க்கறதுக்கு முன்னாடி ரியாலிட்டி என்ன பண்ணணும்? கடவுள் உங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுவார்ன்றதான் அற்புதம், அது வேற. பட் இருந்தாலும் ஒரு மனுஷனா உள் மனசில் கண்டிப்பாக ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? எனக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்கும், இல்லாமலாம் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம நாளைக்கு எப்படி சர்வை பண்ணுவோன்ற ஒரு ஃபியர் வந்து என்ன பண்ணுவோம், இருக்கும். அவங்க ப்ராஃபிட்ஸ்க்கு இருந்துச்சு, பயப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, நான் வந்து நாளைக்கு இருப்பேன். ஆமாம், ஏதாவது நடந்தால் இட்ஸ் நேச்சுரல் திங். அப்போ நாத்தானா நம்ம இங்கே கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? பாராட்டி ஆகணும். நாத்தானை பாராட்டணும். ஸோ நாத்தான் போல்டாக உனக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்காருன்றதை மறந்துடாத. நீ செஞ்சது தப்புன்றதை உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறதுக்கு பயப்படலாம். உனக்காக உன் நன்மை யோவாபு என்ன வேணால் செய்யலாம். உனக்காக யோவாபுக்கு விஷயம் புரியாமல் இருந்துக்கும் நினைக்கிறீங்களா? இங்கே நடக்கிற அத்தனையும் அங்கே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். He knows everything. ஸோ அப்படி இருந்தும் யோவாபு வந்து நண்பனுக்காக எல்லாத்தையும் செய்யறதுக்கு அவர் ரெடி. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆண்டவர் இடத்துல பட்சபாதம் இல்லை. என் இதயத்துக்கு ஏற்ற தாவீதுன்னு சொன்னதுனால எல்லா நேரத்திலும் எனக்கு இதயத்துக்கு ஏற்றவங்களாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நீங்கள் தவறு செய்யும் போது அதே ஆண்டவர் நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் என் கூட இருக்காரு நம்ம சொல்கிறோம், கரெக்ட் தான், அந்த மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நாட் ஆல் தி டைம்ஸ். அப்போ நம்ம அதை கிராண்டடாக எடுக்க முடியாது. லைக் சாம்சன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து என் கூட எப்போவுமே ஆண்டவர் இருக்காருன்னு சாம்சன் நினைக்கிறாரு. அதனால தான் அவர் தைரியமாக டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இது அது அப்படி இப்படி கடைசியில் ஒரு நாள் மாட்டிக்கிட்டார். நாத்தான் இதுக்கு முன்னாடி தானே 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமே, பாருங்கள் என்னுடைய வீட்டில் நான் வந்து இந்த கேதுரு மரத்தில் கட்டப்பட்ட வீட்டில் இருக்கிறேன், ஆண்டவருக்கு நான் ஒரு வீடு இல்லாமல் வச்சுருக்கிறேன், எனக்கு வீடு இருக்குது ஆண்டவருக்கு வீடு இல்லைன்னு சொன்னார். தேவர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தைரியமாக வந்து நாத்தான் என்ன பண்ணுறாரு, தாவீதுடைய வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போகிறாரு. அதுதான் பெரிய விஷயம், ரைட். இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இன்னும் முடியல, 9ஆம் வசனம். நீ கர்த்தருடைய பார்வைக்கு ரைட் 8ஆம் வசனம். உன்னை கர்த்தர் வந்து சவுலுடைய கைக்கு தப்புவித்து
உனக்கு உன்னுடைய ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து, சவுலுடைய ஆண்டவன்னா உன்னுடைய முதலாளி, நீ சவுல்கிட்ட வேலை பார்த்த, ஞாபகப்படுத்துறார். சவுல்கிட்ட நீங்க யாரு? மியூசிஷியன். சவுலுக்கு ராத்திரி தூக்கம் வரலன்னா நீங்க என்ன பண்ணணும்? மியூசிக் வாசிக்கணும், கிங்கின்னு வாசிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் நீங்க. அப்படிப்பட்ட உன்னை எந்த வீட்டில் நீ வேலை பார்த்தியோ அதே வீட்டுக்கு உன்னை என்னவா மாத்திட்டாரு? ஓனராக மாத்திட்டாரு. அப்படிப்பட்ட நீ அடுத்தது உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து, அது அந்த காலங்களில் வந்து அதான் பெண்கள் வந்து அவங்க லைக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அவங்க கன்சிடர் ஆகுது. ஸோ அதெல்லாம் உனக்கு தந்து, இனாமஸ் அமௌண்ட் ஆஃப் விமன், ரைட்? உனக்கு எல்லாமே இருந்துச்சு, உனக்கு இல்லாதுன்னு ஒன்று உண்மை கிடையாது. ஆமாம், இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு நான் என்ன பண்ணேன்? கொடுத்தேன். ரெண்டு பேரையும் கொடுத்துட்டேன். இஸ்ரேலையும் கொடுத்தேன், ஜூடாவையும் கொடுத்துட்டேன். சவுலுக்கு அதெல்லாம் கிடைக்கல. இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு நான் கொடுத்துருப்பேன். ஆனால் அவருக்கு போதலை, இதெல்லாம் போதலை. போதாம தானே அவர் இந்த தப்பு செய்கிறாரு, ரைட்? ஹியூமன் மனசு எப்படி எது போதும்? இன்னைக்காவது நம்ம மனசுக்கு திருப்தி கிடைக்குமா? கிடைக்கும். நாமளா திருப்தி பட்டுக்கணும். ஆண்டவர் எனக்கு இது கொடுத்தாரு, எனக்கு இது போதும். நம்ம என்னைக்கா ஒரு நாள் நம்ம கோடு வரைய கற்றுக்கணும். இது தாவீதோடைய லைஃப்லேருந்து நாம் கற்றுக்கிற விஷயம். இந்த கோடை வரையணும் போதுன்ற இல்லை, எனக்கு ஐ எம் லிவிங் சாட்டிஸ்ஃபைலி. இதுக்கு மேலே நான் ஒன்றும் பெருசாக இது பண்ண அப்படின்ற ஒரு மனப்பங்கு. ஆனால் இந்த மாதிரி மனப்பான்மை எல்லாருக்கும் வந்துருச்சுனால உலகம் ஆக்சுவலாக வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம், லட்சியம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போது அதையும் நம்ம ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கிறோம். லட்சியம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய லட்சியம் மற்ற மனிதருக்கு துன்பத்தையும் கஷ்டங்களையும் தருகிற ஒரு லட்சியமாக இருந்தால் அந்த லட்சியம் எனக்கு தேவையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய வெற்றியும் சாதனையும் ஒரு 100 பேருக்கு பயன்படுது அப்படின்னா, நீ இந்த காரியத்தை பண்ணதுனால உனக்கு என்ன நடக்கும்ன்றது கடவுள் சொல்றாரு. நீ இதை எப்படி செஞ்சியோ, நீ இன்னொருத்தருடைய மனைவிக்கு நீ இந்த காரியத்தை செஞ்சதுனால உன்னுடைய மனைவிகளுக்கும் இதே நடக்கும் அப்படின்றத அங்க சொல்றாரு. வேர்ஸ் நம்பர் 11. நீ இதை ரகசியமா செஞ்ச, ஆனா உனக்கு செய்ய போறவங்க எல்லாரும் பப்ளிக் பிளேஸ்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி அதை செய்வாங்கன்றத அவங்க சொல்றாரு. ஆனா இங்க தான் தாவீதுடைய பியூட்டி. இது நான் சொன்னேன்ல, இதுவே சவுலா இருந்தா சாலமோனா இருந்தா வெளில போயிருக்க முடியாது. ஆனா தாவீது என்ன பண்ணாரு பாருங்க, 13 வசனம். தாவீது நாத்தானிடத்துல நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். டக்குன்னு ஐ எம் சின்ட் அகைன்ஸ்ட் காட் கன்ஃபஸ் பண்றார். அந்த விஷயம் வந்து அப்ரிஷியபிள் தான். ஆமா, அப்படி தான் தப்பு செய்தோம் என்பதை ஒத்துக்கிறார். ஃபர்ஸ்ட் அதுதான், மன்னிப்புலாம் கேட்கல. மன்னிப்புலாம் அப்புறம், ஏன்னா செஞ்ச தப்புக்கு இப்போ உடனடியாக மன்னிப்பு கேட்குற இடத்துல தாவீது இல்லை. ஏன்னா மன்னிக்கிற இடத்துலையும் ஆண்டவரும் இல்லை. இப்போ உடனெல்லாம் அவர் மன்னிப்புலாம் இப்போ கிடைக்காது. ஏன்னா செய்த தப்புடைய ஆழம் அதிகம். ஆனால் தான் செஞ்சதை தப்புன்னு சொல்லி உணர்றாரு பாருங்க, அதுதான் ரிப்பென்டன்ஸுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி. நான் செஞ்சது தப்பு, நோ ஆர்கியூமெண்ட்ஸ், நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். என்ன, அது ஒரு நல்ல குவாலிட்டி தானே? எஸ், நான் செஞ்சது தப்பு. ஸோ சில நேரத்தில் சொல்லுவாங்களே, சாரி சொல்கிறது தப்பு இல்லை, ஏன்னா அதில் ஒரு ஈகோ இல்லை. நான் செஞ்ச தப்பு நான் ரியலைஸ் பண்ணும்போது ஐ எம் ஆஸ்கிங் சாரி. ஓகே, நான் செஞ்ச தப்பு தான், நான் சாரி கேட்குறேன். நீங்கள் அந்த சாரியை எடுத்துக்கிட்டு மன்னிக்கிறது மன்னிக்காதது அது அப் டு யூ. பட் நான் செஞ்சதை நான் தப்புன்னு என்ன பண்ணிக்கிறேன், ஒத்துக்கிறேன் அப்படின்னு தாவீது ஒத்துக்கிறார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நாத்தான் என்ன சொல்கிறாருன்னா, அப்போனா ஆண்டவர் வந்து உன்னை சாகடிக்க மாட்டாருன்னு சொல்கிறார். ஸோ இதான் ரெண்டாவது விஷயம். ஸோ நீ எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்குற இடத்துல நீ இருக்க. ஆட்டுக்குட்டியை திருடினது யார் சொல்லுங்க, நான் கொண்டு வரேன்னு சொன்னேன். ஆனால் உனக்கும் மரணம் கொடுக்குறது இடத்துல அவர் இருக்கார். ஸோ இப்போ ஆண்டவர் உன்னை எக்ஸம்ட் பண்ணுறாரு, உன்னை ஆண்டவர் சாகடிக்கவில்லை. இல்லைன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நாத்தான் மட்டும் வராமல் இருந்தால் ஒரு 2-3 டேஸ்லேயே டேவிட் என்ன பண்ணியிருந்திருப்பார், இறந்துருந்திருப்பார். மேபி ஏதோ சிக்காயோ ஏதோ சம்திங் மைட் ஹவ் ஹேப்பன்ட் டு ஹிம். பட் லக்கிலி எஸ்கேப். ஆனாலும் உன் உயிரை மட்டும்தான் கடவுள் விட்டுட்டாரு. ஆனாலும் இந்த காரியத்தில் கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ. ஸோ இந்த விஷயம் எந்த அளவுக்கு பரவிருச்சு பாருங்க. எல்லாரும் வந்து நீ ஒரு ரோல் மாடல் கிங்னு சொல்லி உன்னை கொண்டு வந்து வச்சா, நீ வந்து எல்லாரும் இகழ்றதுக்கு ஒரு காரணமாக நீ என்ன பண்ணிட்ட, மாறிட்டதுனால இந்த குழந்தை வந்து கண்டிப்பாக உயிரோட என்ன பண்ணாது, இருக்காதுன்னு சொல்லிட்டார். ஆனால் பாவம் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு தெரியல.
அதுக்கு அது என்ன செய்யும், ரைட்? ஆனால் அது வந்து அது அந்த தண்டனையை அது எடுத்துக்கிச்சு. அப்போது சாமுவேல் எப்படி எழுதுறாருன்னு பாருங்களேன். 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், ஆண்டவர் எப்படி பேசுறாராம், உரியாவின் மனைவி அப்படிதான் பேசுறாரு. உரியாவுக்கு உரிய பங்கு கொடுக்கப்படுது. உரியாவை யூ cannot வைப் உரியா ஃப்ரம் பத்ஷிபா. பத்ஷிபான்னு சொல்ற பேர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் உரியா, அவங்க உரியாவுடைய மனைவி தான். இதைத்தான் மேத்யூவும் சொல்றாரு. ஜீசஸுடைய பிறப்புலையும் பத்ஷிபா பேர் சொல்லப்படுது. அங்கேயும் உரியாவின் மனைவியாக இருந்த பத்ஷேபான்னு சொல்கிறேன். ஸோ இந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து எங்கேயும் எப்பயும் நான் என்ன பண்ண மாட்டோம், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், எரேஸ் பண்ண மாட்டோம். எவ்வளோ பவர்ஃபுல் ப்ராஃபிட்டிக்கலாக இருக்குது பார்த்தீங்களா டெக்ஸ்ட்டு, பைபிள் டெக்ஸ்ட்டு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. காம்ப்ரமைஸே பண்ணலை. ஒரு ஹீரோ, ஆமாம் இல்லை, டேவிட் ஒரு ஹீரோ, அவர் பேரை காப்பாற்றி விடணும் அப்படிலாம் பிப்ளிக்கல் ரைட்டர்ஸ் வந்து யோசிக்கவே இல்லை. ஆண்டவரும் யோசிக்கல. ஆமாம். அப்புறம் அந்த குழந்தை இறந்து போக பார்த்துச்சு. அப்போது ஃபாஸ்டிங் இருக்கார். 7 days he was there. ஒன்றுமே சாப்பிடலை. அதுக்கப்புறம் குழந்தை 7th day இறந்துடுது. அப்புறம் வந்து திருப்பி என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ரெக்கவர் ஆகி சரி சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறேன். உடனே எல்லோரும் கேட்குறாங்க, என்னங்க 7 நாளாக சாப்பிடாம இருந்தீங்க, இப்போ திடீர்னு சாப்பாடு கொடுங்கன்னா? அது சொன்னால், இல்லைங்க, அது உயிரோடு இருக்கும்போது நான் அதுக்கு அது ப்ரேயர் பண்ணலாம், இப்போ இறந்து போச்சு, இனி நான் தான் என்ன பண்ணணும், அதை போய் பார்க்கணும், அது என்னை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். இது வந்து எப்படின்னா, ஒரு மரணத்து மேலே, உயிர் தெழுதல் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, மறுவாழ்வு மேலே நம்பிக்கை இருக்குது, இனி வரப்போகிற லைஃப் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார். அதெல்லாம் நான் சொல்கிறேனே, நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லதும் தீமையும் கலந்து கட்டப்பட்ட உருவங்கள் தான் நம்ம எல்லாரும். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நல்லது இருக்குது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் நல்லவங்க இருக்காங்க, நம்ம எல்லாருக்குள்ளேயும் கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ நம்முடைய ஈவில் சைடை முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொண்டு வராமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ஏன்னா நம்மளால் அது முடியாது. ஏன்னா அதனால தான் சோதனைகள் லீடர்ஸ் நாட் இன்டு டெம்டேஷன், லீடர்ஸ் நாட் இன்டு டெலிவரஸ் ஃப்ரம் ஈவில். இங்கிலீஷில் அது நல்லாவே இருக்குதுல்ல. தீமை நம்ம தமிழில் சொல்லும்போது அது அது அந்த வீரியம் கொஞ்சம் லைட்டாக குறையுது. ஆனால் இங்கிலீஷில் சொல்லும்போது அது கரெக்டாக மீனிங் வருது. எங்களை தீமையிலேருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை என்ன பண்ணுங்க, காப்பாற்றிடுங்க. ஏன்னா தீமை வந்து எங்களை பிடிச்சிச்சுன்னா எங்களால் வி கேனாட் ஓவர் கம் ஈவில். அது வந்து அது ஒரு வல்லரபிலிட்டி, அதை நம்ம ஒத்துக்க வேண்டியது தான், நம்மளுடைய வீக்னஸ் தான் தீமை. அதனால் எனக்கு என்னை டெம்ப்டே பண்ண முடியாது, என்னை யாராலையும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனு, எனக்கு வந்து எல்லாத்துலேயும் இம்யூனிட்டி பவர் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு ஏதோ ஒரு வீக்னஸ் எங்கேயோ இருக்கலாம். we have to be careful. இல்லை 7 நாள் அவர் ப்ரேயர் பண்ணுறதுக்காக, நாத்தான் சொல்லிட்டாருன்றதுக்காக தாவீது வந்து கேஷுவலாக சரி குழந்தை இறந்துரும் அப்படி சொல்லலாம் இல்லை. he was there, he was praying to God. ஏதாவது ஆண்டவர் மனம் இறங்கி நமக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பட் இல்லைன்னொன்னே அவர் ரிலாக்ஸ் ஆகிட்டார். இப்போ நம்ம நண்பன் சீன்லேயே இல்லை. யார்? யோவாப் அங்கே இருக்கார். அங்கேயே வார் எண்டிலே இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம நண்பர் ரொம்ப வேதனைப்பட்டுட்டாப்புல. இந்த நாத்தான் போய் நான் இல்லாத நேரத்தில் உள்ளே பூந்து தாவீதை ரொம்ப என்ன பண்ணிட்டாப்புல, மனசு வேதனைப்படுத்திட்டாப்புல சொல்லி தாவீதுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும்ல. அங்கே என்ன பண்ணுறாரு பாருங்க, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லி, நான் இடையில ஒரு விஷயம் விட்டுட்டா திருப்பி நான் பேசுகிறேன், கிளம்பி வா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டு போகிறார். என்ன சொல்லி கூட்டு போகிறார் பாருங்க, நான் பட்டணத்தை பிடிக்கிறதுனாலே என் பேர் வந்துடக்கூடாது, வின்னு யார் பேரில் இருக்கணும் எப்போவுமே, என்னைக்குனாலும் வின்னு நீ தான், தாவீது தான், கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே தாவீது என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி வழக்கம் போல ஜனங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார் பாருங்க. ஜனங்களெல்லாம் கூட்டி கொண்டு முற்றுகை போட்டு அதை பிடிச்சி தாவீதோட தலைமையில அந்த ராஜாவுடைய கிரீடத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த வெயிட் பாருங்க, 1 தாலந்து நிறை பொன்னும் ரத்தினங்கள் பதித்ததுமா இருந்தது. ஒரு பெரிய கிரீடம் அதை கொண்டு வந்து தாவீதோட தலையில வச்சு அவரை தாவீதை பின்னாடி அந்த கிரீடத்தெல்லாம் வச்சு கூட்டிக்கிட்டு ஒரு பிரம்மாண்டமா ராணுவம் திரும்பி என்ன பண்ணுது வருது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இதுதான் பொலிட்டிக்கல் கவரப். கரெக்டா? எங்க தாவீது தோக்கல, தாவீது எப்பவுமே ஜெயிப்பார். ஸோ இதுதான் பார்ட்னர் இன் கிரைம். ஜோவாப் நம்ம எந்த கேட்டகரியில் வைக்கிறது இல்லை? அவர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க, சரி நீ சோர்ந்து போவாத, நீ வா, இங்கிருந்து நான் உன்னை என்ன பண்ணுறேன். ஸோ இந்த கேப்பில் தாவீதுக்கு இன்னொரு குழந்தை பிறகுது.
தாவீதுக்கும் பத்ஷிபாவுக்கும். அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த அந்த குழந்தையோடைய பேர் என்னன்னா சாலமோன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தர் நிமித்தம் அவனுக்கு தாவீது வேற பேர் வைக்கிறாரு. ஆனால் சாலமோன் அப்படின்ற பேர் தான் அவருக்கு நிற்குது. சாலமோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பீஸ், ஷாலோம், சமாதானம். யாவது கடவுள் எனக்கு ஒரு மன சமாதானத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் பிறந்த பையனுக்கு அவர் என்ன பேர் வைக்கிறாரு? ஷாலோம், ஷாலம் அப்படின்னு சாலமோன் அப்படின்னு வைக்கிறாரு. நம்ம சா தமிழில் சொல்கிறோம். ஆக்சுவலாக சா ஈப்ரூவில் வராது. ஷா தான் ஈப்ரூவில் வரும். இந்த ஹெஷத் கூட பார்த்தீங்கன்னா இந்த இந்த இப்படி வரும். சாரி, இப்படி போடணும். இதான் எஸ், எஷத், ஹெச் எஸ் டி, எஷத். இதான் சா, இந்த ஷா, சா. சரி, படிப்போம். ஈப்ரூ யாருக்காவது விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். ஈப்ரூ கிரீக் படிக்கணும்னா. இல்லை, எங்கள் காலேஜில் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆன்லைன். நான் வேணால் டீட்டெயில் வாங்கி உங்களுக்கு தரேன். 15 days கிராஷ் கோர்ஸ், சம்மர். ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், லட்சியம் இருந்தால் படிக்கலாம். இது நல்ல லட்சியங்கள். இதனால் யாருக்கு பிரயோஜனம்? நம்ம மற்றவங்க எல்லாருக்கும் பிரயோஜனம். சரி, நான் பார்த்து உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். ஆமாம். ஸோ ஹீப்ரூ படிச்சுக்கலாம். 15 days கிரீக் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஆல்ஃபபெட்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கனாலே போதும். அப்போ நீங்கள் எழுதி பார்க்கணும். இப்போ நான் எழுதுகிற பிறகு மைண்டில் இருக்கும் எனக்கு, நான் எழுதிடுவேன். 15 days தான். நான் கேட்டு சொல்கிறேன். இன்னும் சர்க்குலர் வந்திருக்குது, பார்ப்போம். அவங்க மேலே தான் வைப்பாங்க அந்த சம்மர் கோர்ஸு. ஆமாம். ஜோமன் இல்லாமல் நம்ம இதோட கண்டினியூட்டியை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் தாவீதுடைய வாழ்விலே ஆண்டவரே அவர் எதிர்கொண்ட சூழல்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வெற்றிகரமான அரசராக இருந்தாலும் சோதனைகளும் சறுக்கல்களும் சச்சரவுகளும் நிறைந்திருந்தது. ஆனாலும் தன்னுடைய நிலையை உணர்ந்து உம்மிடத்தில் தன்னை தாழ்த்துகிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல முன்மாதிரிகளை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள கத்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதியும். வருகின்ற நாட்களில் இன்னும் அதிகமாய் நாங்கள் அவைகளை குறித்து நாங்கள் பேச எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.